கவிப்பேரரசு வைரமுத்துவும் கவிஞர் அறிவுமதியும் ஒரே நேரத்தில் தான் தன் பயணத்தை தொடங்கினார்கள். நான் யோசித்து பார்க்கிறேன், வரலாறு இந்த மாபெரும் கவிஞர்களை தன்னுடைய ஏடுகளில் பதித்து வைத்திருக்கிறது. பல வெற்றிகரமான திரைப்பட பாடல்களை தந்தவர்தான் கவிஞர் அறிவுமதி அவர்கள். அவர்கள் எழுதிய திரை பாடல்களை விட என்னை கவர்ந்திருப்பது அவருடைய கவிதைகள், அவருடைய தமிழியல் ஆய்வு, அவர் தமிழர்கள் மீதும் தமிழ் சமுதாயத்தின் மீதும் வைத்திருக்கக்கூடிய மாண்புடைய பெரும் நம்பிக்கை. நான் மாணவ பருவத்தில் இருக்கின்ற பொழுது கவிஞர் அறிவுமதி எல்லாம் யார் என்று வியந்து பார்த்து கேள்வி கேட்டு தேடி தேடி அவர்களை படித்தவள் நான். ஒருபோதும் நினைத்ததில்லை அவர்கள் பேசிய மேடைகளிலெல்லாம் பேசுவதற்கு இயற்கை எனக்கு வாய்ப்பளிக்கும் என்று. அவருடைய அடுத்த தலைமுறை நான். எந்த ஒரு கவிதையால் என்னை அவர் ஈர்த்தார் என்பதனை சொல்லிவிட்டு என் பேச்சை தொடங்கலாம் என்று கருதுகிறேன். இங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு தெரிய வேண்டும், இவர்களெல்லாம் எதை நோக்கி பயணிக்கிறார்கள். நான் சிந்தித்தபடிதான் உட்கார்ந்திருந்தேன். கலகலை என்று பேசி உங்களுடைய கைத்தட்டலை பெறுவது அல்ல அந்த பெருந்தகையின் பேச்சின் நோக்கமாக இருந்தது. உங்கள் ஆழ் மனதில் தமிழ் இனத்தின் மீது ஒரு பேரன்பின் பிரவாகத்தை ஏற்படுத்திவிட வேண்டும் என்கின்ற முனைப்போடு அவர் தன்னுடைய பேச்சை நிகழ்த்தியபடி இருந்தார். தேடி தேடி சங்க இலக்கிய சொற்களை பேசியபடி இருந்தார். என் சிந்தனைக்குள் அறிவுமதி வந்து உட்கார்ந்த ஒற்றை கவிதையை சொல்லி என் பேச்சை தொடங்குகிறேன். சிறிய வயதிலிருந்தே தேடல் கொண்டவள் நான். ஏன் இப்படி இருக்கிறது, ஏன் இப்படி இருக்கக்கூடாது என்பதுதான் என்னுடைய வாழ்க்கையின் தத்துவமே. பர்வீன் சுல்தானா நன்றாக பேசுகிறார் என்றால் ஒன்று நினைவில் கொள்ளுங்கள், நான் பேசும் கருத்து முக்கியமே இல்லை, என் மனநிலை தான் முக்கியம். எந்த மனநிலையில் நான் அறிவை பெறுகிறேனோ அந்த மனநிலையில் இருந்து என் அறிவை நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டு வருகிறேன். பெண் விடுதலை குறித்தும் குழந்தைகள் விடுதலை குறித்தும் முதியவர்கள் நலன் குறித்தும் விளிம்பு நிலையில் ஒதுக்கப்பட்டவர்களுடைய வாழ்விலே சமூக நீதி குறித்தும் ஒரு தேடலான ஒரு அக்கினி எனக்குள் எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருந்திருக்கிறது. அந்த தேடலில் நான் இருந்த பொழுது ஆணுக்கு ஒரு நீதி பெண்ணுக்கு ஒரு நீதியா என்கின்ற ஒரு கேள்வி பன்னெடும் காலமாக என் மனதிலே உண்டு. உங்களுக்கு என்னத்தான் வேணும் என்று கேட்கக்கூடியவர்கள் மத்தியில் எனக்கு என்ன வேண்டும் என்றே தெரியாத உன்னிடத்தில் நான் கேட்டு பெறுவது ஒன்றும் இல்லை என்று சொல்லக்கூடிய ரௌத்ரம் எனக்கு இருந்திருக்கிறது. கவிஞர் அறிவுமதி அவர்கள் ஒரு கவிதையால் என்னை ஈர்த்தார். பெண்ணினுடைய நிலை குறித்து இதை விட சிறப்பாக வேறு எந்த கவிஞனாலும் சொல்லிவிட முடியாத நிலையில் உச்சம் தொட்ட ஒரு கவிதை அது. இதுதான் கவிதையின் தொடக்கம். கொஞ்சம் மனசுல இருக்கிற கேமரா ஆன் பண்ணிக்கோங்க. 4 வரியில கவிதை முடியும். தொட்டிலில் குழந்தையின் அழுக்குரல். ஒரு மரத்துல ஒரு துணி தொட்டிலா தொங்குது, அதுல ஒரு குழந்தை அழுற சத்தம் கேட்குது. இதுதான் முதல் வரி காட்சி. தொட்டிலில் குழந்தையின் அழுக்குரல், வரப்பில் பண்ணையார். வயல் இருக்கு, வரப்பு இருக்கு, வரப்புல ஒரு பண்ணையார் உட்கார்ந்து இருக்கார். இது 2வது வரி. 3வது வரியில் கவிதையை நிறைவு செய்கிறார் பெருந்தகை. தொட்டிலில் குழந்தையின் அழுக்குரல், வரப்பில் பண்ணையார், வயலில் சொட்டியது தாய்ப்பால் என்று முடித்தார். இதைவிட ஒரு பெண்ணிற்கான அன்றாட சுமைகளை, அவள் தாய்மை மறுதலிக்கப்படுவதை, அவள் பெண்மை மறுதலிக்கப்படுவதை, அவள் உழைப்பு சுரண்டப்படுவதை வேறு எந்த கவிஞனும் எழுதவில்லை என்பதனால் அந்த கவிஞனை பற்றி சொல்லிவிட்டு என் பேச்சை தொடங்கலாம் என்று நான் நினைத்தேன். நீங்கள் நிறைய நாள், இன்னும் நிறைய நாள் தேக ஆரோக்கியத்துடனும் இதே புத்தி கூர்மையுடனும்
இதே கவி நலத்துடனும் தேடலுடனும் வாழ வேண்டும் என்று என் தமிழால் வாழ்த்துகிறேன் அண்ணா. வாழ்த்துவதற்கு வயது தேவையில்லை என்கின்ற கருத்திலே உடன்பாடு உண்டு எனக்கு. அதனால் என் செந்தமிழால் உங்களை வாழ்த்துகிறேன். வாழ்க வாழ்க வாழ்க. புத்தகம் எனும் போதி மரம் குறித்து என்ன பேசுவது? மரத்தினால் புத்தனுக்கு பெருமையா, புத்தனால் மரத்திற்கு பெருமையா? மரம் போதித்ததனால் சித்தார்த்தன் புத்தனானானா? புத்தனாக வந்து அவன் உட்கார்ந்ததனால் அந்த போதி மரம், அந்த அரச மரம் போதி மரமானதா? இப்படி யோசிக்கிறேன் நான். எல்லா மரங்களும் சாதாரண மரங்கள் தான். அமருகின்றவர்கள் புத்தர்களாக இருக்கின்ற பொழுது அந்த மரம் போதி மரமாகிறது. வெறும் போதி மரங்களை புகழ்ந்து பேச நான் வர இல்லை. அந்த போதி மரங்களுக்கு ஒரு புத்தன் கிடைக்க வேண்டுமே என்ற தேடலோடு தான் இந்த தலைப்பை நான் அணுகுகிறேன். இந்த புத்தக திருவிழாவில் லட்சக்கணக்கான புத்தகங்கள் இருக்கின்றன. அவையெல்லாம் வெறும் மரங்கள் தான். ஒருவேளை அந்த புத்தகம் உங்கள் வாழ்க்கையிலே மாற்றத்தை நிகழ்த்தி விடுமேயானால், அந்த புத்தகம் தான் தேடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு வாசகனை அந்த புத்தகம் அடைந்து விடுவேயானால், அந்த புத்தகம் போதி மரமாகிறது. தேடப்பட்ட நீங்கள் புத்தனாகிறீர்கள். உங்களால் தேடி அந்த புத்தகத்திற்குள் சென்று விட முடியுமா? பல மேடைகளில் நான் பேசியிருக்கிறேன். தஞ்சாவூரிலே இன்றிலிருந்து 5-6 ஆண்டுகளுக்கு முன்னால் இப்படியான ஒரு புத்தக திருவிழாவில் பேசும் வாய்ப்பு. பேசிக்கொண்டே இருந்த பொழுது இப்படிப்பட்ட ப்ளூ பர்தாக்கள் அங்கேயும் ஒட்டப்பட்டு இருந்தது, அங்கேயும் கட்டப்பட்டு இருந்தது. ஆனால் அங்கே இப்படி வெறுமையாக இல்லை, பல நல்ல வார்த்தைகள் எழுதப்பட்டிருந்தது. மேடையில் இருக்கின்ற நான் திரும்பி அதை பார்க்கிறேன், பேசிக்கொண்டே அதை வாசிக்கிறேன். இப்படி எழுதப்பட்டிருந்தது அந்த வாசகம். நான் உங்களை அப்படியே பசுமையாக கடத்துகிறேன். புத்தக கண்காட்சியில் படுதாவிலே எழுதி ஒட்டப்பட்டிருந்த, தஞ்சாவூரிலே எழுதி ஒட்டப்பட்டிருந்த ஒரு அயல் நாட்டு பேரறிஞனுடைய வாசகம். நீங்கள் எந்த புத்தகத்தையும் காசு கொடுத்து வாங்க முடியாது. அப்போதான் எல்லாரும் காசு கொடுத்து புக்கை வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த பேரறிஞன் சொல்லுகிறான், நீங்கள் எந்த புத்தகத்தையும் காசு கொடுத்து வாங்க முடியாது. அடுத்த வரிதான் முக்கியம். நீங்கள் வாங்குவதெல்லாம் அந்த புத்தகத்தின் அச்சுக்கூலியும் காகித கூலியுமே தவிர புத்தகத்தை உங்களால் காசு கொடுத்து வாங்க முடியாது. சிந்தனையை எப்படி வாங்குவீர்கள்? அறிவுமதியினுடைய ஒரு கவிதையை வாங்குவதற்கான பேராற்றலும் பெரும் செல்வமும் எந்த தமிழனிடத்தில் இருக்கிறது? ஒரு வகுப்பாசிரியருடைய ஒரு வகுப்பை வாங்குவதற்கான ஃபீஸ் கொடுத்து விட முடியுமா? அப்படித்தான் சிந்தனையை விலை கொடுத்து வாங்கிவிட முடியாது என்று என்றைக்கு புரிந்து போகிறதோ புத்தகம் அப்பொழுது போதி மரமாகிறது. அந்த போதி மரத்திற்கு உள்ளே இருந்து நான் வாசிக்கிறேன். நீ என்ன மதம், நான் என்ன மதம், நீ என்ன சாதி, நான் என்ன சாதி. கேட்டு கேட்டு காயப்படுத்துகிறார்கள், காயப்படுகிறார்கள். நான் எப்படி சொல்வது? பாரதியின் 2 கவிதைகளை சொல்கிறேன். போதி மரமாக எனக்கு அந்த புத்தகம் மாறக்கூடிய 2 கவிதைகளை நான் சொல்லுகிறேன். நீ என்ன ஜாதி, நான் என்ன ஜாதி என்று கேட்கின்ற பொழுது 1921 ஆண்டிற்கு முன்னால் இறந்து போன, சுதந்திர தேசத்தை பார்த்தே இராத, அடிமை தலையினால் இந்த உலகம் தவித்து கொண்டிருந்த அந்த வேளையில் எழுதுகோல் எடுத்து ஒருவன் எழுதினான், காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீள் கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்கும் திசையெல்லாம் நாம் அன்றி வேறு இல்லை, நோக்க நோக்க களியாட்டம் என்றானே. அதுதானே சங்க இலக்கியம் சொல்லுகின்ற சிறுமனை, அலவன் சிறுமனை.
சங்க இலக்கிய புலவன் கூட வாழும் உயிர்களை நம்முடைய உயிர்களாக மதிக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தவன். அசையா மலையையும் என் ஜாதி என்று பேசியவன் பாரதி. கடலை என் கூட்டம் என்று சொன்னவன். நான் நினைத்து பார்க்கிறேன், நீ எந்த மதம் என்று யாரேனும் கேட்கிறார்களா? என்கிட்டயும் கேட்கிறாங்க. கூப்பிட்டா முதலில் அடையாளப்படுத்தப்படுவது என் மதம். ஆஹா, மதம் கூட ரெண்டாவது தான். ஃபஸ்ட்டு பொண்ணு, ரெண்டாவது மதம், மூன்றாவது ஜாதி. நல்ல வேளை எனக்கு இருக்கிற மதத்துக்கு ஜாதி இல்லை. இல்லை இல்லை, தெரியாது. தெரிஞ்சா சொல்லிட்டு தான் இருப்போம். தெரியாத ஒரு சூழல்ல வந்து ஒரு மதத்தில் இருக்கிறோம் நாங்கள். பாரதி சொல்கிறான், உங்களுக்கு போதி மரமாக அந்த கவிதை மாறுகிறது பாருங்கள். நீங்கள் புத்தனாக இருந்தால்தான், இல்லை என்றால் அது வெறும் கவிதை தான். நான் இப்படி சொல்றது வழக்கம். வெறும் கயிறு தான். கருத்து ஏற்றி கட்டினால் காப்பு, கருத்து ஏற்றி கட்டினால் தாலி. வெறும் சோறு தான், கருத்து ஏற்றினால் தான் பிரசாதம். கருத்து ஏற்றணும்ல, வெறும் சொல் தான். கருத்து ஏற்றினால் மந்திரம். கருத்து ஏற்றி பார்த்தால் தான் மரம் தான், அரச மரம் தான். கருத்து ஏற்றி பார்த்தால் போதி மரம். கருத்து ஏற்றப்படணுமே. பாரதி எப்படி கருத்தை ஏற்றுகிறான் பாருங்க. இந்த மாதிரி சொல்றதுக்கான துணிச்சல் இப்போ வரணுங்க. இப்போ வரணும். எப்படி சொல்றான் பாருங்க. ஏய், யார்ரா கடவுள்? இப்படி கேட்கிறான். அவன் ஒரு மதக்காரன், ஒரு மதத்தை பின்பற்றுபவன். அந்த மதத்தில் நின்று கொண்டு பேசுகிறான். யார்ரா கடவுள்? எது கடவுள்? ஆத்தி சூடி இளம் பிறை அணிந்து மோனத்திருக்கும் முழு வெண்மேனியான் சிவன். கருநிறம் கொண்டு பார்க்கடல் மிசை கிடந்தோன் விஷ்ணு. மஹமது நபிக்கு மறையருள் தந்தோ புரிந்தோன் அல்லாஹ். இயேசுவின் தந்தை யெகோவா என உருவகத்தாலே பலர் உணர்ந்தும். வார்த்தை பாருங்க எப்படி சூடா வருது. இன்னைக்கு சொல்லிருங்களா பாப்போம். நான் என்ன சொல்றேன், சொல்ற தைரியம் இல்லைன்னா இதை சொல்லிருங்கிற. உணர்ந்தும் உணராமலும் பரவிடும் பரம்பொருள் ஒன்றே. அதன் இயல்பு ஒளி உரு அறிவாம். அதன் நிலை கண்டார் அல்லலை அகற்றினார். அதன் நிலை அதன் அருள் வாழ்த்தி அமர வாழ்வு எய்துவோம். என்ன கேட்டா பள்ளிக்கூட பாடத்திட்டத்தில் முதல்ல வரக்கூடிய பாட்டா இது இருக்கணும். நான் எங்க காலேஜில் ஃபர்ஸ்ட் பாட்டா வச்சுட்டேன். எங்க காலேஜில் ஃபர்ஸ்ட் இயர்ல முதல் பாடமே தமிழ் பாடமே இது. எப்பொழுது ஒன்று போதி மரமாகிறது? பாரதி சொன்னானே, அறிவால் விளங்கும் முதல் ஜோதி நான். தன்னை முதல் ஜோதியாக வைக்கிறான். நான் சொல்லவா, இது ஒரு கன்னிதான். அறிவுமதியாகட்டும், பாரதியாகட்டும், வைரமுத்துவாகட்டும், எந்த கவிஞனும் ஆகட்டும், அவர்கள் எல்லாம் நம்முடைய மூத்த தமிழ் மரபின் கன்னிகள். மூத்த தமிழ் மரபு நமக்கு சொல்லி தந்திருக்கக்கூடிய அற்புதமான அறிவு இருக்கு இல்லையா, அறிவின் பெரு வெள்ளம். இப்படி எந்த இனமாவது சொல்லியிருக்கான்னு சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சு எனக்கு ஒரு 4 மொழி தெரியும். வீட்டில் உருது பேசுகிறேன், அரபி குரான் எழுத படிக்க வாசிக்க தெரியும், ஹிந்தி உருது பேசுகிறதுனால ஹிந்தி சரளமாக வரும், ஆங்கிலம் நல்லா சரளமாக பேசுவேன், எழுதுவேன், புரிஞ்சுக்குவேன். தமிழ் சேர்த்தா மொத்தம் 5 மொழி. நான் சொல்கிறேன், யாமறிந்த மொழிகளில் எனக்கு தெரிஞ்ச 5 மொழி.
5 மொழியில யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம். காரணம் என்ன தெரியுமா? வெறும் இனிமையல்ல, அறம். அறம் என்கின்ற சொல்லுக்கு நீங்கள் எந்த மொழியிலும் விளக்கம் எடுத்துக்கொள்ளுங்கள், தமிழ் சொல்லுகின்ற அந்த பொருளுக்கு பக்கத்துல கூட யாரும் வர முடியாது. ஆழமான அறிவு பெற்றவர்கள் நாம். புத்தனை தேடி போக வேண்டியதில்லை. இதோ வாசல்ல போனா இருக்குது அரச மரம். நாம் தான் அதை போதி மரமாக மாற்றாமல் அமர்ந்திருக்கிறோம். அவ்வளவு பொக்கிஷம் இருக்கிறது நம்மிடத்தில். இப்படி யாரேனும் சொன்னதுண்டா? எந்த இலக்கியத்திலாவது உண்டா? எந்த மொழியிலாவது இப்படி உண்டா? பெரியோரை வியத்தலும் இளமே, சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமேன்னு சொல்லிட்டு போனவன் யாராவது இருக்கானா? வாழ்க்கையின் எவ்வளவு பெரிய தத்துவம் அது, எவ்வளவு பெரிய சமநிலை அது, சமூக நீதி இல்லையா அது? வாழ்வினுடைய பெரும் தத்துவத்தை போகிற போக்கிலே சொல்லிவிட்டு போன மிகப்பெரிய அறிவு மரபு சார்ந்தவர்கள் நாம். நான் இப்படி துணிச்சலா இன்னைக்கு ஒரு விஷயத்தை சொல்றேன். இந்தியாவில் வட மாநிலத்தில் ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு ஆசிரியர் ஒரு 7 வயது குழந்தைய மற்ற மாணவர்கள் எல்லாம் கூப்பிட்டு பேரை சொல்லி, ஜாதியை சொல்லி, மதத்தை சொல்லி அடிக்க சொல்றாங்க. எல்லாரும் அந்த காணொளி பார்த்துருப்போம். அடிக்கிற குழந்தைகளை தான் நான் பார்த்தேன். எனக்கு அடிக்க சொல்றாங்கல்ல, அந்த அவங்க குற்றவாளின்னு தெரியுது. எனக்கு அவங்க மேல நடவடிக்கை எடுப்பாங்க, அதெல்லாம் சரி. என் கவலை எது தெரியுமா? அடிக்கிறாங்கல்ல, அந்த குழந்தைகளுடைய மனநிலை தான் எனக்கு முக்கியமாகப்பட்டது. ஆனால் அந்த குழந்தைகள் விருப்பமே இல்லாமல் எதற்கு அடிக்கிறோம் என்பதனையே தெரியாமல் அவர்கள் சொன்ன கட்டளைக்கு அடிச்சிட்டு போறாங்க. அந்த காட்சியை பார்த்தனா? ஆனால் ஒன்று சொல்லுகிறேன் பெருமக்களே, நாகப்பட்டினத்தில் ஒரு புத்தக திருவிழா தான் இது. ஒன்றும் பொருட்காட்சி கிடையாது. புத்தகத்தை தான் வைத்திருக்கிறார்கள். இல்லை கொஞ்சம் விளையாடுறதுக்கு அப்படி இப்படின்னு வச்சிருக்கிறாங்க. பட் இந்த கூட்டம் அதற்கு வந்த கூட்டம் அல்ல, அறிவை தேடி வந்த கூட்டம், புத்தகங்களை தேடி வந்திருக்க கூட்டம். எவ்வளவுதான் முயற்சித்தாலும் தமிழ்நாட்டிலே இப்படிப்பட்ட சூழல்கள் நிகழவே நிகழாது, நிகழக்கூடாது என்பதற்காக சொல்கிறேன். அறம் சார்ந்த சொற்களுக்கும் சிந்தனைகளுக்கும் உரியவர்கள் நாம். நான் இப்போ ஒரு பாட்டு சொன்னேன்னா நீங்க திருப்பி எல்லாரும் சொல்லுவீங்க, அம்மா இங்கே வாவா. அடுத்து எப்போ படிச்சது? 40 வருஷம் இருக்குமா? அறம் செய்ய ஆறுவது முயற்சி, ஓதாமல் ஒரு நாளும், அப்புறம் ஒருவரையும் பொல்லாங்கு. அடுத்து இந்த கூட்டம் இருக்கிற வரைக்கும் நாம எல்லாருமே புத்தர்கள் தான். போங்க, இந்த நாட்டில் அறத்திற்கு பஞ்சம் இல்லை. ரொம்ப முயற்சி பண்ணணும் குழப்பத்தை ஏற்படுத்தணும்னா. ஆனால் உங்கள் முயற்சி திருவினை ஆகக்கூடாது என்பது எங்கள் 8 கோடி தமிழர்களுடைய பிரார்த்தனையும் ஒட்டுமொத்த அறச்சார்ந்த சிந்தனையும். சொல்றோம் இல்லையா, இயற்கையின் மீதும் உயிர்களின் மீதும். தம்பி லங் பனின்ல லங்குன்னு பேர் வச்சிருக்கார். நம்முடைய வாழ்விலே நம்முடைய சிந்தனை தான் நமக்கான வெளிச்சமாக இருக்கிறது. அந்த சிந்தனையை வளர்த்து கொள்ளுகின்ற வாய்ப்பை நாம் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த சிந்தனை கூட்டம் என்று நான் கருதுகிறேன். நான் இறை நம்பிக்கை கொண்டவள்யா, நான் இறை நம்பிக்கை கொண்டவள் தான், அதுல மறுப்பு இல்லை. ஆனால் ஜாதியிலே நம்பிக்கை இல்லாதவள், உயர்வு தாழ்விலே நம்பிக்கை இல்லாதவள். உயர்வு தாழ்வின் மீது எனக்கு ஒருபோதும் நம்பிக்கை கிடையாது. குர்ஆனிலே ஒரு வார்த்தை இருக்கிறது, நான் உங்களை குலங்களாகவும் கோத்திரங்களாகவும் பிரித்திருக்கிறேன். அவை உங்களை அடையாளம் காண்பதற்காகவே தவிர உங்களிடத்தில் உயர்வு தாழ்வு சொல்வதற்காக இல்லை என்கின்ற வேதம் படித்து வளர்ந்தவள் நான்.
எல்லா பெயர்களும் அடையாளத்திற்காகத்தானே தவிர உயர்வு தாழ்வு சொல்வதற்கு இல்லை என்கின்ற அடிப்படை சித்தாந்தம் என்னுடையது. நான் அந்த ஒரு பலத்தில் சொல்லுகிறேன். சமீபத்தில் ஒரு கருத்தை வைத்து என் சிந்தனை சென்றது. நான் அதை நாகப்பட்டினத்தில் பகிர்கிறேன். என்னுடைய அம்மா சின்ன வயசிலிருந்தே இறை நம்பிக்கையை அதிகமாக ஊட்டி வளர்ப்பார். ரொம்ப அதிகமாக ஊட்டி வளர்ப்பார். இப்போ கூட போன வாரம் ஏதோ ஒரு பிரச்சனை வந்தது. எங்கள் அம்மா ஒரே வார்த்தை சொன்னாங்க, எதுக்கு இவ்வளோ போராடுற? ரொம்ப பிடிச்சது. வீட்டுக்கு போகும்போது இதை மனசில் எடுத்துகிட்டு போங்க. எதுக்கு இவ்வளோ போராடுற? அவங்கிட்ட சொல்லு. நீ கேட்டா ஒன்று தான் கேட்பேன், அவன் கேட்டால் 4 கேட்பான். அம்மாவனுடைய வார்த்தை. அடுத்து சொல்கிறாங்க, அவன் வாசலில் தான் காத்திருக்கான். யார் அவன் சொல்கிறது? இறைவன். அவன் வாசலில் தான் காத்திருக்கிறான், அவனுக்கும் கொஞ்சம் வேலை கொடு. எனக்கு இது ரொம்ப பிடிச்சதுங்க. அவனுக்கும் கொஞ்சம் வேலை கொடு. என் தாய் என்னிடத்தில் நான் 13 வயதில் இருந்த பொழுது சொன்ன ஒரு சிந்தனையை நான் சொல்றேன். நம்பிக்கைனா என்ன? இறை நம்பிக்கை எப்படி இருக்கணும்? எனக்கு தெரியாது. இந்து மதம் இதை எப்படி சொல்கிறது, கிறிஸ்துவ மதம் இதை எப்படி சொல்கிறதுல எனக்கு அந்த வயதில் தெரியாது. ஆனால் ஞானம் வருகின்ற பொழுது எல்லாம் ஒன்று என்று தெரியக்கூடிய அந்த நிலை வருது இல்லை? அந்த நிலை வந்ததற்கு பிறகுதான் நான் இதை பகிர்கிறேன். ஒரு ஊர்ல ஒரு பெரியவர் இருந்தாராம். அந்த பெரியவருக்கு என்ன வேலைன்னா, போய் இறை செய்திகளை அடுத்தவர்களுக்கு சொல்றது. நல்லா இருங்க, நல்லா இருங்க, இப்படி இருங்க, ஒழுக்கமா இருங்க, தெய்வ நம்பிக்கையோடு இருங்கன்னு சொல்றதுதான் வேலை. 40-45 வருஷம் அவர் அந்த வேலையை செய்கிறார். ஒரு பாலைவனத்தை தாண்டி அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கும் பொழுது அவருக்கு தொழுகைக்கு நேரம் ஆயிடுது. அங்க சுத்தி செய்யறதுக்கு தண்ணி இல்லை. தண்ணி தேடுறாரு, இல்லை. உடனே மேலே பார்த்து துவா கேட்குறார். ஒரு கிணத்தை காட்ட மாட்டியா அப்படின்னு போய் உட்காந்து, சரி சாப்பிட்றலாம், கிணறு தெரியலை. அப்படி பார்க்கும்போது கிணறு தெரியுது. நேராக போய் கீழே பார்த்தா தண்ணி துணுண்டு இருக்கு. உடனே என்ன பண்ணுறா, தன்னுடைய ட்ரெஸ் எல்லாம் அப்படியே போட்டு வழித்து எல்லாத்தையும் இது பண்ணி உள்ளே இந்த எடுத்து கொஞ்சம் தண்ணி வருது, அதை புழிஞ்சி சேர்ந்தி ஒது பண்ணிக்கிறாரு, குடிச்சிக்கிறாரு, சிரம பரிகாரம் எல்லாம் செய்து கொள்கிறார். தொழுகிறார், தொழுது முடிச்சு சாப்பிட்றாரு. சாப்பிட்டு கொஞ்சம் இப்படி ஆஸ்வாசமாக படுத்துட்டு இருக்கும்பொழுது ஒரு சலசலப்பு கேட்குது. இப்போ தான் கிளைமேக்ஸ். ஏன் நல்ல கதை சொல்லும். நான் சொல்லுவேன், கிழிந்த பாய்களில் என்னை படுக்க வைத்து கொண்டு பறக்கும் கம்பளங்களை பற்றி கதை சொல்லுவாள் என் அம்மா. பவா சார் சொல்லுவார் இதை ரொம்ப அழகா. கிழிந்த பாயில் என்னை படுக்க வைத்துக் கொண்டு பறக்கும் கம்பளங்களை பற்றி கதை சொல்வாள் என் அம்மா. என் அம்மாவின் கதைகளில் கிழிந்த பாய்கள் வந்ததே இல்லை. ரகசியம் சொல்லவா? அதனால் தான் நான் இன்று பறக்கும் கம்பளங்களில் இருக்கிறேன். அதான் ரகசியமே. எங்கள் அம்மா சாதாரணமான ஆள் இல்லை. எங்கள் அம்மாவை புகழறதில்லை. உங்கள் வீட்லேயும் அதே அம்மா தான் இருக்குது. எனக்கு சொல்கிற மாதிரி தான் அதுவும் சொல்லுது. எனக்கு புரிகிற மாதிரி சில பேருக்கு புரிகிறதில்லை. அவர்களெல்லாம் அரசமரம், நான் போதி மரம். எங்கள் அம்மா சொல்லுவாங்க, நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன். எங்கள் அம்மா சொல்லுவாங்க, எந்த ஊருக்கு போனாலும் கடலில் மட்டும் கால் நனைச்சிரு சுல்தானாம்பாங்க. நான் கேட்டிருக்கேன் ஒரு நாள். இது வரைக்கும் 7 கடல்களில் கால் நனைத்திருக்கிறேன், உலகமெல்லாம் சுற்றி. ஏன் கேட்டேன். எங்கள் அம்மா சொன்ன பதில், ஏற்கனவே என் பேச்சை இருந்தால் நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள், புதிதாக கேட்பவர்கள் தெரிந்து கொள்ளுங்கள். எங்கள் அம்மா எவ்வளவு எங்கே போய் யோசிக்குது பாருங்க. சிந்தனை தானே. பெருசா யோசிச்சா என்ன, இத்தினூண்டு தான் யோசிக்கணுமா? எங்க அம்மா என்ன தெரியுமா சொல்லிச்சு? சுல்தானா, உன் காலை தொட்ட தண்ணி உலகமெல்லாம் சுத்தம்டா. எங்க இருக்குங்க சிந்தனை? என் காலை தொட்ட தண்ணி உலகம் சுத்துமா? அப்போ நான் அது சுத்தினா நீ சுத்த மாட்டியா? 31 நாடுகளுக்கு பயணம் செய்திருக்கிறேன். ஒரு டிக்கெட்டை கூட என் சொந்த செலவில் வாங்கினதில்லை. நாகப்பட்டினத்துக்கு வந்தது கூட இவரு தான் கொடுக்குறாரு.
சிந்தனைகளை பெரிதாக வைத்துக் கொள்ளுதல். சலசலப்பு கேக்குது. என்னடா இப்படி எழுந்திருச்சு பார்க்கிறாரு, மான் கூட்டம் வருது. மான் கூட்டம் வருதுன்னு இவர் கொஞ்சம் ஒரு கழிச்சு உள்ள போய் மறைஞ்சிக்கிறார். ஏன்னா செதறிடக்கூடாதுன்னு. அது நேரா வருது, பாருங்க என்ன நடந்ததுன்னு. அது நேரா வருது, கிணத்தை உள்ள பார்க்குது, மேலே பார்க்குது, சொல்லுன்னு தண்ணி மேலே வந்துருச்சான். கொஞ்சம் மெட்டாஃபிசிக்ஸ் தான், கொஞ்சம் சூப்பர் நேச்சுரல் தான். சொல்லுன்னு தண்ணி மேலே வந்துச்சா, அந்த தலைவன் குடிக்க எல்லாரும் வந்து குடிச்சுக்கிறாங்க. எல்லா மானும் குடிக்குது. குடிச்சிட்டு போயிடுது. இந்த கஞ்சலரிஷி இவர் பேர். இவருக்கு பயங்கர கோபம் அல்லா மேல. நேரா சல்லா துணி போட்டு அல்லாவை போட்டு பார்த்து கேட்கிறார், 45 வருஷமா உனக்காக சேவை செய்யறேன், தண்ணி கொடுக்கல 8 மணி நேரமா, காட்டினா இத்தனூண்டு காட்டினேன், என் தாவு தீர்ந்து போச்சு இவ்வளவு தண்ணி எடுத்து குடிக்கிறதுக்கு. அந்த மான் உனக்கு என்ன அப்படி சேவை செஞ்சதுன்னு உடனே நீ அப்படி சாங்ஷன் பண்ண. அசிரீரி வந்ததாம். நீ கேட்டது என்ன? கிணற்றை காட்ட சொன்னாய், காட்டினேன். அது குடிக்க தண்ணீர் கேட்டது, கொடுத்தேன். உனக்கு எது வேண்டும் என்பதில் தெளிவாக இரு, அதை தெளிவாக கேள். என் மனைவியும் பிள்ளைங்களும் சந்தோஷமா இருக்கணும் கடவுளே, பிரார்த்திக்காதீர்கள். தவறான பிரார்த்தனை. நீங்கள் வெறுப்படையும் வரைக்கும் அவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார். எப்படி பிரார்த்தனை செய்யணும்? நான் மகிழ்கின்ற அளவிற்கு என் பிள்ளைகள் சந்தோஷமாக இருக்க வேண்டும், என் மனைவி சந்தோஷம். எது கேட்குறீங்களோ அது உடனே கிடைக்குமா? இதுக்கு பேர் தான் ஞானம். அடிப்படையில் பார்த்தால் இதே விஷயம்தாங்க. அன்னைக்கு விராச்சிலை என்கின்ற ஒரு இடத்தில் ஒரு முருகனுடைய கோவில், அந்த கோவிலில் ஒரு திருவிழா. ஒரு வேலை நட்டு மேலே எழுதி இருக்கிறார்கள், வேல் உண்டு வினை இல்லை. இதுவரைக்கும் எனக்கு அந்த சொல்லுக்கு பொருள் தெரியாது. என் தாய் சொன்ன அந்த சொல்லை வைத்துக்கொண்டு அந்த சொல்லுக்கு நான் விளக்கம் தேடுகிறேன். வேல் உண்டு வினை இல்லைன்னா என்னமா அர்த்தம்? என்னமா அர்த்தம் சொல்லு, உனக்கு தெரிஞ்சது சொல்லு. வேல் உண்டு வினை இல்லைன்னா என்ன அர்த்தம்? நீங்க நல்லா கரெக்டா பதில் சொன்னீங்கன்னா நிசாமுதீன் சார் உங்களுக்கு ஒரு பரிசு கொடுப்பார். ஓகேவா சார்? மாலி சாரும் சேர்ந்து கொடுப்பார். வெரி குட். முருகம் இருக்க பயமேன், இப்படி தானே சொல்லி கொடுக்குறாங்க. அது கிடையாதுங்க. வினைனா தீவினை இல்லைன்னு சொல்லி தந்திருக்கிறோம், கிடையாது. அர்த்தம் என்ன தெரியுமா? வேல் இருக்குல்ல, கம்முன்னு இரு, அது உன் வேலையை பார்க்கும். வினை இல்லை, ஒன்னும் செய்யாது. சும்மா இரு, சொல் அற. அருணகிரிநாதருக்கு முருகன் தந்த பதில். சும்மா இரு, சொல் அற. வந்ததே பிரவாகம். அப்படி என்றால் சொல் புரிகின்ற பொழுது இருக்கக்கூடிய விளக்கங்கள் சொல் புரியாத போது தெரிகின்ற விளக்கங்களை காட்டிலும் உயர்ந்தது இல்லையா? அஸ்ஸலாமு அலைக்கும்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? சும்மா சொல்லுங்க ஐயா, பெரியவங்க. என்ன ஐயா அர்த்தம்? வல்ல இறைவனின் சாந்தமும் சமாதானமும் ஏற்படுவதாக, அதானே? இதுல ஒரு சின்ன வித்தியாசத்தை அண்ணன் சொன்னான். அதிலிருந்து என் சலாம் அலைக்கும் நான் சொல்லும் பொழுது என்னுடைய எண்ணம் மாறி இருக்கு, என் நியத்து மாறி இருக்கு. பாருங்க, வல்ல இறைவனின் பெருங்கருணையால் உங்கள் மீது சாந்தமும் சமாதானம் ஏற்படுவதாக நான் சொல்றது இல்ல சலவாத்து. இறைவா, நான் இவரை சந்தித்திருக்கிறேன், இவர் மீது நீ உன் சாந்தத்தையும் சமாதானத்தையும் பொழிவாயாக என்று அல்லாவை பார்த்து நாம் செய்யக்கூடிய பிரார்த்தனை தான் சலவாத்தே தவிர நாம் சொல்லும் வார்த்தை அல்ல அது என்று சொன்னார் என் அண்ணன். சிந்தனை மாறுகிறது. சலவாத்தே ஒரு பிரார்த்தனை தான், இறைவனிடத்தில் நாம் வைக்கும் பிரார்த்தனை. பாரதி எப்படி சொல்றான் பாருங்க, தன் செயல் எண்ணி தவித்தது தீர்ந்து இங்கு நின் செயல் செய்து நிறைவு பெரும் வண்ணம் நின்னை சரணடைந்தேன். பொன்னை உயர்வை புகழை விரும்பிடும் என்னை கவலைகள் தின்னத்தகாது என்று உன்னை சரணடைந்தேன். இப்ப புரியுதா? லிங்க் பண்ணி பாருங்க. பரவிடும் பரம்பொருள் ஒன்று, ஒளி உற அறிவுதான் அதனுடைய இயல்பு.
Knowledge is light from God. இறைவனிடமிருந்து வருகின்ற ஒளி அறிவு என்றுதான் எல்லா மதங்களும் சொல்கின்றன. அடிப்படையில் நமக்கு புரியணுமே. புரிந்தால் புரிந்த சொற்கள் போதி மரமாகின்றன, இல்லை என்றால் அவை வெறும் அரச மரம் தான். என்னுடைய காலேஜில் 4 மணி நேரம் எங்களுக்கு FDP ப்ரோக்ராம் நடத்தினாங்க, ஃபேக்கல்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். 4 மணி நேரமும் ஒருத்தரே பேசினார். எவ்வளோ வலிக்கும் தெரியுமா? பேசுகிறவருக்கு தொண்டை இல்லை, கேட்குறவங்களுக்கு வலிக்கும். ஆனால் என்ன பிரச்சனை தெரியுமா தம்பி? எங்கே வலிக்கும்னு தெரியாது, பின்னி எடுக்கும் உடம்பு. 1 மணிக்கு ஆரம்பிச்சாருங்க, 2, 3, 4, 5ங்க 5 ஆக போது பேச்சு நிறுத்தல போய்கிட்டே இருக்கு. கடைசியா 5 நிமிஷம் மனுஷன் ஒரு விஷயத்தை அப்படி வாரி போட்டாங்க. டே அப்பா! சிலரை பார்க்கலாம், தன்னையே அறிந்து கொள்வார்கள். தன்னை அறிந்து தன்னை வெளிப்படுத்துகிற அற்புதமான நுண்ணறிவு அனைவருக்கும் வருவதில்லை. தான் யார் என்பதே தெரியாமல் தான் நாம் எல்லோரும் இருக்கிறோம். தன்னை அறிந்தவர் ஒருவர் இருந்தார் தமிழ்நாட்டிலே, ரமணன். யூங் என்பவர் மிகப்பெரிய உளவியல் அறிஞர், இந்தியாவிற்கு வந்தார். அவரிடம் ஒருவர் சொன்னார், நீங்கள் போய் ரமணரை பாருங்கள், நீங்கள் எப்போதும் உளவியலில் நீ யார் என்பதை அறிந்து கொள் என்று தானே சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள், அறிந்த ஒருவர் இருக்கிறார் என்று. இது தன்னை அறிவது, இன்ட்ரா பர்சனல் இன்டெலிஜென்ஸ். சிலர் யாருடன் பேசினாலும் அடுத்த நிமிடமே தோழராகி விடுவார்கள், தோளிலே கை போட்டு விடுவார்கள். அத்தனை நெருக்கமாக அவர்களால் பழக முடியும். 5 நிமிடங்களில் எதிரே இருப்பவர்கள் வசப்பட்டு விடுவார்கள். அப்படி ஒரு அற்புதமான ஆற்றல் உள்ளவர்கள். அதற்கு பெயர் இன்டர் பர்சனல் இன்டெலிஜென்ஸ். சில பேரை பார்த்தால் கணிதத்தை அப்படியே அடுத்த நொடியிலேயே கிரகித்துக் கொண்டு வெளிப்படுத்தி விடுவார்கள். ராமானுஜனுக்கு இருந்தது, நியூட்டனுக்கு இருந்தது, ஆர்கிமிடிஸ்க்கு இருந்தது, பித்தாகரஸ்க்கு இருந்தது. இவர்களெல்லாம் அற்புதமான. காஸ் என்பவர் வீட்டுப்பாடமாக ஒன்றை ஆசிரியர் கொடுக்கிறார். வகுப்பிலே எல்லோரும் சத்தம் செய்து கொண்டிருக்கிறார்கள். 1லிருந்து 100 வரை கூட்டி விடையை கொடுங்கள் என்று ஆசிரியர் சொல்லுகிறார். அதிக நேரம் எடுத்துக்கொண்டு வார்கள் என்று நினைத்து அடுத்த நிமிடமே ஒரு மாணவன் எழுந்து விடையை சொல்கிறான். எப்படி சொன்னாய் என்கிறார். 1லிருந்து 100 மிகவும் எளிது, n × n-1/100 என்று சொல்லுகிறார். அந்த அற்புதமான ஒரு வாசகம், அந்த சமன்பாடு காஸ் என்கின்ற ஒரு தலை சிறந்த கணித மேதையை உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியது. n × n+1/2 என்பதுதான் அந்த சமன்பாடு. ஏனென்றால் 100 1லிருந்து 100 வரை என்றால் 1 கூட்டல் 100 101, 2 கூட்டல் 99 101, 3 கூட்டல் 98 101 என்று அவர் அடுத்த நிமிடமே ஆசிரியருக்கு விடையளிக்க ஆசிரியரே அசந்து போனார். இப்படி 8 விதமான நுண்ணறிவுகள் வகைப்படுத்தப்பட்டிருக்கின்றன. எனவே மாணவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் எந்த நுண்ணறிவில் தாங்கள் சிறந்து விளங்க முடியும் என்பதை அடையாளம் கண்டு அதிலே தேர்ச்சி பெற்று அதில் சாதனைகளை படைக்க முடியும் என்கிற நம்பிக்கையை கவிஞர் முத்துநிலவன் அவர்கள் இங்கே உங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். இந்த நாகப்பட்டினத்தில் நடக்கின்ற இந்த புத்தக கண்காட்சியில் நான் கலந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நாகப்பட்டினம் என்பது ஒரு காலத்திலே பிற்கால சோழர்களுக்கே மிக முக்கியமான துறைமுக நகரமாக இருந்தது. ஓர் ஆங்கில புத்தகம் பன்னாட்டு கருத்தரங்கில் வெளியிடப்பட்டது, நாகப்பட்டினத்திலிருந்து சொர்ண தீபம் வரை என்பது. நொருபு கராஷிமா என்பவர் அந்த கருத்தரங்குகளை ஒருங்கிணைத்தார், மிகப்பெரிய தமிழ் அறிஞர். அதில் நாகப்பட்டினத்தில் இருந்துதான் சுமத்ரா, ஜாவா போன்ற நாடுகளுக்கு கப்பல்கள் பயணப்பட்டு அங்கிருக்கிற மன்னர்களை எல்லாம் வீழ்த்தின. கடல் முழுவதுமே
மச்சங்களாக சோழர்களுடைய கலங்கள் பயணித்தன. அதை கண்டு அவர்கள் எதிர்பார்க்காமல் அஞ்சி ஓடினர் என்பதை பதிவு செய்திருக்கிறார். நாகப்பட்டினம் ஒரு முக்கியமான துறைமுக நகரமாக தொடர்ந்து இருந்திருக்கிறது. டோலமி என்பவர் நிகம் என்று இதை அழைக்கிறார். ஒரு வணிக நகரமாக இது இருந்திருக்கிறது. சைத்திரிய சிகாமணி என்கிற பகுதியினுடைய தலைநகராக ராஜராஜ சோழன் காலத்தில் இது விளங்கி இருக்கிறது. கிமு 3ஆம் நூற்றாண்டில் அசோகரால் இங்கே ஒரு புத்த விகாரம் எழுப்பப்பட்டிருக்கிறது. அப்பர், திருஞான சம்பந்தர் போன்றவர்கள் எல்லாம் நாகப்பட்டினத்தில் இருந்த தலங்களை பற்றி பாடியிருக்கிறார்கள். ஒரு ஆன்மீக நகரமாக இது இருந்திருக்கிறது. இன்றும் மத நல்லிணக்கத்திற்கு ஒரு பெரும் உதாரணமாக நாகப்பட்டினம் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. அத்தனை மதங்களும் இங்கே இருக்கின்றன, சம்மதத்தோடு இருக்கின்றன, சண்டை போடாமல் நேசத்தோடு இருக்கின்றன, பிரியத்தோடு இருக்கின்றன. இங்கே காளமேக புலவர் ஒரு சத்திரத்தை பற்றி பாடியிருக்கிறார். கத்தும் கடல் நாகை காத்தன் தன் சத்திரத்தில் அத்தமிக்கும் போது அரிசி வரும், குத்தி உலையிலட ஊரடங்கும், ஓரகப்பை இலையில் விழ வெள்ளி எழும் என்று நகைச்சுவையாக அவர் ஒரு சிலேடை பாட்டு பாடியிருப்பார். இப்படி எண்ணற்ற புகழ்பெற்ற நாகப்பட்டினத்தில் என்னுடைய இந்திய ஆட்சி பணியாளர் பணியின் தொடக்கமும் நிகழ்ந்தது என்பதை நான் இன்னமும் ஈரமாக நினைவில் வைத்துக் கொண்டிருக்கிறேன். நான் இங்கே பணியாற்றிய போதுதான் இந்த மாவட்டம் உதயமானது. அதுவரை கோட்டமாக இருந்தது, மாவட்டமாக மாறியது. பல்வேறு அலுவலகங்கள் இங்கே உருவாயின. அப்படிப்பட்ட கல்வியில் சிறந்த, மக்கள் நேயத்தில் சிறந்த, வரலாற்று சிறப்பு மிக்க நாகப்பட்டினத்தில் நடக்கின்ற இந்த புத்தக கண்காட்சியில் கலந்து கொண்டு உங்களை எல்லாம் சந்திப்பதில் உரையாற்றுவதை விட அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். நாகப்பட்டினம் என்று நான் ஒத்துக்கொண்டதற்கு காரணம் ஒன்றும் இங்கே நான் பேசுவதற்காக அல்ல. நான் பேசியதை கேட்டு கேட்டு பல காலங்கள் ரசித்த இலக்குவனன் போன்றவர்கள் எல்லாம் வந்திருக்கிறார்கள். 2 ஆண்டுகள் குறைந்தது ஒரு 500-600 கூட்டங்களில் நான் இங்கே பேசியிருப்பேன். ஒரே நாளில் 3 இடங்களில் பேசியிருக்கிறேன். பேசுவதற்காக வரவில்லை, பேசாமல் இருப்பதற்காகவும் நீங்கள் பேசுவதை கேட்பதற்காகவும் வந்த இடத்தில் சில கருத்துக்களை மட்டும் சொல்லி செல்லலாம் என்று நினைக்கிறேன். முதலில் இந்த புத்தக கண்காட்சியை பற்றி கவிஞர் முத்து நிலவன் அவர்கள் குறிப்பிட்டார்கள். இது எவ்வளவு முக்கியமான ஒன்று. ஒரு புத்தக கண்காட்சி என்பது நமக்கு ஒட்டுமொத்த கல்வியை தருகிறது. பாட புத்தகங்களில் இருந்து மட்டும் ஒருவன் முழுமை பெற்றுவிட முடியாது. அவன் அனைத்தையும் கற்க வேண்டும். அனைத்தையும் கற்று அகில உலகத்தையே அவன் படிக்க வேண்டும். உலகத்தை தாண்டி மேலே இருக்கிற கிரகங்களை படிக்க வேண்டும். வானியலை தெரிந்து கொள்ள வேண்டும். கருப்பு துளை ஒன்று இருக்கிறதல்லவா, அதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். வலுவிழந்த நட்சத்திரங்கள் இருக்கின்றனவே, அவற்றையும் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் அந்த அறிவு முழுமை பெறுகிறது என்கின்ற அடிப்படையிலே அனைத்து விதமான புத்தகங்களும் இங்கே விரிக்கப்பட்டிருக்கின்றன. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒரு சிறு தொகையை கொடுத்து அந்த அறிவை எடுத்து செல்வதுதான். நீங்கள் கொடுப்பது ஒன்றும் அந்த புத்தகத்திற்கான விலை அல்ல, அதை அச்சிடுவதற்கான விலை. ஏனென்றால் அறிவுக்கு உங்களால் ஒருபோதும் விடை கொடுக்க முடியாது. ஒன்றை உங்களுக்கு சொல்லுகிறேன். பல ஆண்டுகளாக அலைந்து திரிந்து அறிவை பெற்று அதை ஒரு புத்தகத்திலே வடிக்கிறார்களே, பல்லாண்டுகளாக போராடி உழைத்து உலகமே எதிர்த்தாலும் பரவாயில்லை என்று பதிவு செய்கிறார்களே, அதற்கு நம்மால் என்ன விலை கொடுக்க முடியும்? திருவள்ளுவர் திருக்குறளை எழுதினார் என்றால் அந்த திருக்குறளின் விளையா திருவள்ளுவர் அதற்கு உழைத்த உழைப்புக்கு ஈடு ஒருபோதும் கிடையாது. எத்தனை நூற்றாண்டுகளுடைய அறிவை திருவள்ளுவர் ஒரு சின்ன புத்தகத்திலே நமக்கு கொடுத்து விட்டார். கம்பர் எழுதியிருக்கிறார் என்றால் அது சோழ நாட்டின் சமகால வரலாற்றை வெளிப்படுத்துகிற குறியீடுகள் கொண்டதாக இருக்கிறது.
நாம் சிலப்பதிகாரத்தை வாசிக்கிறோம். சிலப்பதிகாரத்தை வாசிக்கிற போது இளங்கோவடிகள் ஒரு துறவி என்பது தோன்றாது. ஏதோ அவர் வயல்வெளியிலே பாசன கருவிகள் என்ன இருந்தன என்று படித்தவர் போல, தமிழ்நாட்டிலே இருந்த கலைகள் எப்படி நிகழ்த்தப்பட்டன, மேடை எப்படி அமைக்கப்பட்டது, நடனம் எப்படி உருவாக்கப்பட்டது, பாடல்கள் எப்படி உருவாயின, தமிழ் இசையின் இலக்கணம் என்ன, பண் என்றால் என்ன, திறம் என்றால் என்ன, ஒரு குழலிசை ஆசிரியருடைய இலக்கணம் என்ன, தன்னுமை ஆசிரியருடைய இலக்கணம் என்ன என்பதையெல்லாம் வெளிப்படுத்துகிற மாதிரி அல்லவா இருக்கிறது. இப்படி பல நூற்றாண்டுகளுடைய அறிவை திரட்டி ஒரு புத்தகம் நமக்கு தந்து விடுகிறது. அதை சில மணி நேரத்தில் வாசித்து அந்த அறிவை நாம் உள்வாங்கிக் கொள்ள முடிகிறது. ஏன் சீவக சிந்தாமணியை படிக்கிறோம், இன்று நாம் வேளாண்மையிலே சொல்லுகிறோம் பல்லடுக்கு பயிர் முறை என்று. மரங்களை வளர்க்கிற போது உயரமான மரம், அதற்கு கீழ் சற்று உயரம் குறைந்தது, பிறகு குட்டையான மரம், பிறகு குள்ளமான மரம், இவற்றை வளர்க்கலாம். ஏனென்றால் ஒவ்வொரு மரமும் வேரை ஒவ்வொரு பகுதியில் பூமிக்குள் செலுத்துகிறது, உங்களுக்கு அதிக விளைச்சல் கிடைக்கும், வருமானம் வருகிறது என்று பல்லடுக்கு முறை என்று சொல்கிறார்கள். மல்டி ஸ்டோரி கிராப்பிங். இதை சீவக சிந்தாமணியே சொல்லுகிறது. காய் மாண்ட தெங்கின் பழம் வீழ கமுகு நெற்றி பட்டு பூமாண்ட தீந்தேன் தொடை கீறி வருக்கை பொழுது தேமாங்கனி சிதறி வாழைப்பழங்கள் சிந்தும் ஏமாங்கதம் என்று குறிப்பிடுகிறது. இப்படி பல அறிவை திரட்டி பல்வேறு துறைகளில் வாழ்க்கையின் பல்வேறு நிலைகளில் இருந்த அறிவை இந்த இலக்கியங்கள் திரட்டி தருகின்றன. நாம் ஷேக்ஸ்பியருடைய புத்தகங்களை படிக்கிற போது ஒரு சந்தேகம் வரும், இந்த மனிதர் என்ன பணியாற்றினார்? ஏனென்றால் நீங்கள் வெனிஸ் நகரத்து வியாபாரியை படிக்கிற போது ஏதோ அவர் நீதிமன்றத்திலே பணியாற்றி இருக்க வேண்டும் என்று தோன்றும். ஆனால் நீங்கள் புயல் என்கிற அந்த நூலை படிக்கிற போது இவர் புவியியல் வல்லுநராக இருப்பாரோ என்று தோன்றும். தொடர்ந்து கைகளை கழுவிக்கொண்டே இருக்கின்ற லேடி மேக்பத்தை பற்றி படிக்கிற போது இவர் உளவியல் நிபுணரா என்று தோன்றும். அவருடைய 10 வரலாற்று நாடகங்களை படிக்கிற போது இவர் சரித்திரத்தை ஒருவேளை படித்திருப்பாரோ என்று கூட தோன்றும். அவர் டைமன் ஆஃப் ஏத்தன்ஸ் என்கிற நூலை படிக்கிற போது இவர் ஸ்டாயிசிசம் என்கிற அந்த தத்துவவாதியாக இருந்திருப்பாரோ என்று தோன்றும். ஏனென்றால் அனைத்தையும் படித்து படித்து பார்த்து உள்வாங்கி சலித்து சலித்து செய்யப்பட்டவை அவருடைய மகா காவியங்கள். அந்த காவியங்களை நாம் சிறு தொகை கொடுத்து வாங்கி அவர் காலத்திய அத்தனை அறிவை மட்டுமல்ல, அவருக்கு முன்னால் வாழ்ந்தவருடைய அறிவையும் நாம் பெற்றுவிட முடியும். அதை படிக்கிற போது எந்த காலத்திலும் நம்முடைய ஆணவம் அறிவை தின்றுவிடக்கூடாது என்பதை ஜூலியஸ் சீசரை படித்து நாம் தெரிந்து கொள்வதில்லையா? அதை போலத்தான் கிறிஸ்டோபர் மார்லோ எழுதிய நூல்கள். அவருடைய ஃபாஸ்டஸை படித்தால் தான் தெரியும் அறிவு மட்டுமே வாழ்க்கை அல்ல, படிப்பு மட்டுமே வாழ்க்கை அல்ல என்பதை. படிப்புக்காக வாழ்க்கையை பரிசோதித்த மனிதனுடைய கதை அது. 24 ஆண்டுகள் சுகமாக வாழ்ந்து பின்பு நிரந்தரமாக நரகத்திலே உழல்வதற்கு தயார் என்ற ஆவணம் எடுத்து கொடுத்து அதனால் அவமானப்பட்டு துன்பப்பட்டு இறுதியிலே துயரப்பட்ட மனிதனுடைய கதைதான் மருத்துவர் ஃபாஸ்டஸ் என்கிற அந்த கதை. இப்படி எண்ணற்ற நூல்கள் நீங்கள் உள்ளே சென்றால் வாங்கி பல ஆண்டுகளுடைய அறிவை பெற முடியும். யுவல் நோவா ஹராரி எழுதியிருக்கிற புத்தகங்கள் என்பவை ஏதோ 100 ஆண்டு வரலாறு அல்ல, மனித இனத்தின் வரலாறு. ஒரு 1,00,000 ஆண்டுகளுக்கான வரலாறு அது. ஜேரிட் டைமண்ட் எழுதியிருக்கிற நூலை நீங்கள் வாசித்தால் விலங்குகளிலிருந்து மனிதன் எப்படி பரிணாம வளர்ச்சி பெற்றான் என்பதை தெளிவுபடுத்துகிற நூல் அது. இப்படிப்பட்ட நூல்களை எல்லாம் நீங்கள் வாசிப்பதற்காக தங்களுடைய கடைகளை அகல திறந்து அவர்கள் காத்திருக்கிறார்கள். இதை காட்டிலும் மகிழ்ச்சியான பேரனுபவம் என்ன இருக்க முடியும்? காய்த்து தொங்குகிற ஒரு மரம் என்ன நினைக்கும் தெரியுமா? யாராவது என் கனிகளை எல்லாம் பறித்து செல்ல மாட்டார்களா என்று.
பறித்து செல்ல முடியாவிட்டால் அந்த மரங்கள் வருத்தப்படும். பறவைகள் வந்தாவது தின்று செல்லாதா என்று தோன்றும். எதுவும் நடக்காத போதுதான் நான் பிறந்த மண்ணுக்கே என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் என்று மரம் தன்னுடைய கனிகளை பூமியிலே உதிர்க்கிறது. அப்படி இங்கே இந்த புத்தகங்களை எல்லாம் யாராவது வாங்கி செல்ல மாட்டார்களா? அவர்களுடைய மூளையிலே சிறிய வெளிச்சத்தை இதுவை ஏற்படுத்தாதா என்கிற அடிப்படையில் தான் இந்த புத்தக கண்காட்சி இன்று நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. நாகையிலே இது வெற்றி பெறுவது என்பது அறிவுக்கான வெற்றி, புத்தக வெளியீட்டாளர்களுக்கான வெற்றி அல்ல. எந்த சமூகம் எந்த கலையை நேசிக்கிறது என்பதை வைத்துத்தான் அவர்களுடைய தராதரத்தை அறிய முடியும் என்றார் கன்ஃபியூஷியஸ். நீங்கள் எதை ரசிக்கிறீர்கள்? மலிவானதை ரசிக்கிறீர்களா, மகத்தானதை ரசிக்கிறீர்களா? மலிவானதை ரசிப்பவர்கள் மலிவானதாகவே மாறிவிடுவார்கள். மகத்தானதை ரசிப்பவர்கள் நாளடைவிலே மகத்தானவர்களாக ஆகிவிடுவார்கள். உங்களுக்கு ஒரு சின்ன சம்பவத்தை குறிப்பிட விரும்புகிறேன். ஒரு பெண்ணை ஒருவன் நேசிக்கிறான், மிக அழகான பெண், பணக்காரன். அவன் அந்த பெண்ணை சென்று பார்க்கிறான். என்னிடம் நிறைய செல்வம் இருக்கிறது, என்னை நீ திருமணம் செய்து கொள்கிறாயா? அவள் சொல்கிறாள், உங்களிடம் ஆணவம் அதிகம் இருக்கிறது, நான் உங்களை திருமணம் செய்து கொள்ள முடியாது என்று. அவன் திரும்பி வருகிறான். என் முகத்திலேயே ஆணவம் தெரிகிறது என்று அவள் சொல்லிவிட்டாளே, என் முகத்தை மாற்றுகிறேன் என்று ஒருவரிடம் சென்று மிகவும் கருணையோடு கனிவோடு அன்போடு இருக்கிற ஒரு முகமூடியை செய்து மாட்டிக்கொள்கிறான். சில நாட்கள் அந்த பெண் போகிற இடங்களுக்கெல்லாம் போகிறான், அவளோடு பழகுகிறான். நாளடைவில் இருவரும் நட்பாகிறார்கள். நட்பு காதலாக கனிகிறது. ஒரு நாள் அவன் அவளிடம் சொல்லுகிறான், என்னுடைய உண்மையான முகத்தை பார்த்தாலும் நீ நேசிப்பாயா? இதுதானே உண்மையான முகம்? இல்லை, உண்மையான முகம் இப்படி கருணையான முகம் அல்ல. அவன் தன்னுடைய முகமூடியை கழற்றுகிறான். அதிசயம் என்னவென்றால், முகமூடியைப் போலவே அவன் முகமும் ஆகியிருந்தது. ஏனென்றால் நீங்கள் கனிவாக நடக்க நடக்க நடிப்பதாக இருந்தால் கூட நீங்கள் மாறிவிடுவீர்கள் என்பதுதான் அந்த கதையினுடைய நோக்கம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நிகழ்வு மகத்தானவற்றை நாம் வாசிக்கிற போது நிகழ்கிறது. புத்தக கண்காட்சியிலே நீங்கள் வருகை புரிந்து புத்தகங்களை ஒருமுறை பார்த்தால் கூட போதும். வெளியே செல்கிற போது உங்களுக்குள் படிக்க வேண்டும் என்கின்ற அறிவு சிறிது ஒட்டி கொண்டிருந்தால் அதுவே வெற்றியாக இருக்கும். ஒரு சிறு நூலை வாங்கி செல்லுங்கள். மகத்தான நூல்களை வாங்கி செல்ல வேண்டும் என்பதில்லை. மகத்தான நூல்கள் என்றால் பெரிய புத்தகங்களும் இல்லை. ஒரு சிறு நூலை வாங்கி செல்லுங்கள். படிக்கிற பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் படிக்க தொடங்கிவிட்டால், புத்தகங்களை சேகரிக்க தொடங்கிவிட்டால் ஒருபோதும் நிறுத்த முடியாது. அது உங்களுக்கு எப்போதுமே ஒரு விதமான மயக்கமாக, ஒரு விதமான போதையாக ஆகிவிடும். இந்த புத்தக கண்காட்சியில் மகா கவிஞன் என்கிற ஒரு தலைப்பில் நான் பேச முயற்சி செய்கிறேன். மகா கவிஞன் என்கிற அந்த தலைப்பில் நான் பேச வேண்டும் என்றால் 3 மணி நேரம் தேவைப்படும். ஆனால் அவ்வளவு நேரம் பேசுவதற்கான பொறுமை உங்களுக்கு இருக்காது. விளிம்பிலே நின்றவர்களை நான் அழைத்து உட்கார வைக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. எனவே ஒரு சிறு வரைபடத்தை மட்டும் நான் உங்களுக்கு வழங்கலாம் என்று நினைக்கிறேன். இது ஒரு சின்ன தீற்றல் ஓவியம்தான். இது ஒன்றும் எண்ணெய் சாய ஓவியம் அல்ல. இதை நீங்கள் சற்று தியானித்து அந்த நூல்களை வாங்கி படித்தால் உங்கள் வாழ்க்கையே மெருகேறுவதை பார்க்கலாம். 23 வயதில் அந்த மகா கவிஞனுடைய நூல்களை நான் வாசிக்க தொடங்கினேன். அவை என்னுடைய வாழ்க்கை முழுவதுமே ஒருவித மாற்றத்தை ஏற்படுத்துகின்றன. நான் பணியாற்றுகிற போது மிகவும் இனிமையாகவும் நெகிழ்ந்தும் ரசித்தும் நேசித்தும் உள்வாங்கியும் ஆழ்ந்தும் கரைந்தும் பணியாற்றுவதற்கு காரணம்
அந்த நூல்கள். கலீல் கிப்ரான் என்கிற அந்த லெபானிய கவிஞனை பற்றித்தான் நான் பேசப் போகிறேன். தமிழ்நாட்டில் எண்ணற்ற மகா கவிஞர்கள் இருந்திருக்கிறார்கள். அவர்களை நிறைய பேர் பேசியிருக்கிறார்கள். நான் இந்த அரங்கத்தில் இன்னும் அதிகம் அறியப்பட வேண்டிய ஒரு கவிஞனை பற்றி பேசுகிறேன். அவன் கவிஞன் மட்டுமல்ல, கலைஞனும் கூட. அற்புதமான ஓவியங்களை தன்னுடைய கவிதை புத்தகங்களுக்கு தீட்டியவன். அகஸ்ட் ரோடின் என்பவரிடமிருந்து ஓவியத்தையும் சிற்பக்கலையையும் கற்றுக்கொண்டு அவற்றிலும் விற்பன்னராக திகழ்ந்தவன். அவனுடைய நூல்களை பார்க்கிற போது நிர்வாணமாக பல ஓவியங்கள் இருக்கும். நிர்வாணம் அசிங்கமானது அல்ல என்பதை நான் கற்றுக்கொள்வதற்கு உதவியதே அவனுடைய ஓவியங்கள் தான். அவன் சொல்லுகிறான் தன்னுடைய தீர்க்கதரிசியில், உங்களுடைய துணிகள் அழகானவற்றை மறைக்கின்றன, அசிங்கமானவற்றை மறைப்பது இல்லை என்று சொல்கிறான். அந்த கலைஞன் லெபனானிலே பிறந்தான். சிரியாக் மாரனைட் என்கிற கிறிஸ்தவர்கள் இயேசுநாதரை வழிபடுகிற அரமி மொழியில் பேசுகிற இனத்தில் பிறந்தான். அவன் தந்தை ஒரு ஊழல் குற்றச்சாட்டுக்காக கைது செய்யப்படுகிறார். அவனும் தாயும் சகோதரனும் அமெரிக்காவுக்கு செல்கிறார்கள். அங்கே அவன் படிப்பு தொடர்கிறது. பாஸ்டன் நகரிலே ஒரு ஓவிய கண்காட்சியை நடத்துகிறான். மேரி எலிசபெத் ஹாஸ்கல் என்கிற பெண்மணி 10 வயது மூத்தவர் அறிமுகமாகிறார். அவருடைய நட்புதான் அந்த கவிஞனை மகா கவிஞனாக உலகுக்கு அடையாளப்படுத்தியது. உற்சாகம் அளித்து அவன் படைப்புகளை எல்லாம் வெளியே கொண்டு வருவதற்காக அந்த பெண்மணி தான் உதவினார். ஆனால் அவன் 48 வயதிலேயே கல்லீரல் பழுதானதாலும் சுவாசப்பை தடுமாறியதாலும் தன் வாழ்க்கையை முடித்து கொண்டான். ஆனால் 48 வயதில் அவன் ஏற்படுத்திய தாக்கம் இன்றும் உலகம் வரை இருந்து கொண்டிருக்கிறது. அவனுடைய நூல்களில் சிலவற்றை மட்டும் உங்களுக்கு நான் சொல்லலாம் என்று கருதுகிறேன். இவையெல்லாம் வெளிச்ச பொறிகள் தான், தீப்பந்தங்கள் அல்ல. தீப்பந்தங்களை நீங்கள் ஏற்றுவதற்கு இது சின்ன தீப்பெட்டியிலிருந்து வருகிற ஒரு தீத்துளி தான். இந்த துளியை கொண்டு தீப்பந்தத்தை ஏற்றி என்ன இருக்கிறது என்று பார்க்க வேண்டிய பொறுப்பு உங்கள் கைகளில் இருக்கிறது, என் கையில் அல்ல. முதலாவதாக தீர்க்கதரிசி என்கிற நூலில் வாழ்க்கையின் பல்வேறு விஷயங்களை பற்றி அவன் பேசுகிறான். மக்கள் கேட்கிறார்கள், எங்களுக்கு காதலை பற்றி சொல்லுங்கள். அவன் சொல்கிறான், உன் உள்ளத்திலே அன்பு தோன்றுகிற போது இறைவன் என் இதயத்தில் இருக்கிறான் என்று சொல்லாதே, இறைவனின் இதயத்தில் நான் இருக்கிறேன் என்று சொல். காதல் உன்னை அழைக்கிற போது மறுப்பு சொல்லாதே, பின்தொடர்வாய். அது கரடு முரடான செங்குத்தான பாதைகளில் உன்னை அழைத்து செல்லும் கடினமான பயணமாக இருக்கலாம், ஏற்றுக்கொள். அன்புக்கு சமமானது அன்பு ஒன்றுதான். அன்பு அன்பை தவிர வேறு எதையும் எதிர்பார்ப்பதில்லை. மிக எளிதான வரிகள் தான். ஆனால் இந்த கரடு முரடான பாதையிலே பயணப்படுவது என்பது அவ்வளவு எளிதானது அல்ல. அன்பிற்கு அன்பை மட்டுமே எதிர்பார்ப்பது என்பது இந்த உலகத்தில் நிகழ்வதும் அல்ல. ஒவ்வொரு அன்பின் பின்னாலும், ஒவ்வொரு சால்வையின் பின்னாலும் ஒரு புகார் மனு இருப்பதைப் போல, ஒரு மனு இருப்பதைப் போல, ஒரு கோரிக்கை இருப்பதைப் போல, ஒரு கண்டனம் இருப்பதைப் போல ஒளிந்து கொண்டிருக்கிறது. நான் பார்த்த வரையிலே மிக துல்லியமான வரிகளில் காதலை அவர் வெளிப்படுத்துகிறார். அவர் காதலை பற்றி சொன்னவுடன் ஒருவன் கேட்கிறான், திருமணத்தை பற்றி பேசுங்கள். அவர் சொல்கிறார், நீங்கள் இருவரும் மரணத்தின் வெண்மை சிறகுகள் உங்களை சிதைக்கிற வரை ஒன்றாக இருங்கள். இறைவனின் அமைதியான நினைவுகளிலும் நீங்கள் ஐக்கியமாகி இருங்கள். நீங்கள் இருவரும் அருகருகே இருங்கள், ஆனால் இடைவெளி இருக்கட்டும். அந்த இடைவெளியில் சொர்க்கத்தின் காற்று வந்து நடனமாடட்டும். நீங்கள் இருவரும் உங்கள் கோப்பையை நிரப்பிக் கொள்ளுங்கள், ஆனால் ஒருவர் கோப்பையிலிருந்து இன்னொருவர் அருந்தாதீர்கள்.
நீங்கள் எப்போதும் சேர்ந்திருங்கள், ஆனால் சற்று விலகி இருங்கள். எப்படி என்றால், ஒரே யாழின் 2 நரம்புகள் விலகி இருந்து ஒரே இசையை எழுப்புவதைப் போல நீங்கள் சேர்ந்து நில்லுங்கள், அருகருகே நிற்காதீர்கள். ஒரு மண்டபத்தின் 2 தூண்கள் விலகி இருப்பதைப் போல நீங்கள் விலகி நின்று வாழ்க்கை என்கிற மண்டபத்தை தாங்குங்கள். எத்தனை அற்புதமாக திருமணத்தை பற்றி சொல்கிறார் திரு முத்து நிலவன் அவர்கள். சொன்னாரே, திருமணமான ஓராண்டிலேயே விவாகரத்து என்று. இப்படி விலகி இருக்கவும் இடைவெளி இருக்கவும் தம்பதிகளுக்கு கற்றுக் கொடுத்திருந்தால் எங்கும் விவாகரத்து நிகழவே நிகழாது. மனமுறிவு நிகழ்ந்தால்தான் மனமுறிவு நிகழ்கிறது. மனம் முறியாமல் இருக்க வேண்டும். அதற்கு அடுத்தவர்களுடைய தனித்தன்மையை மதிக்க தெரிய வேண்டும். மிகவும் நெருங்கி இணைபெறியாமல் இருப்பது அல்ல திருமணமோ திருமண வாழ்க்கையோ. சற்று விலகி இருந்து ஒருவரை ஒருவர் பார்த்து ரசிப்பது. எல்லா நேரமும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டிருப்பதல்ல திருமணம். 2 பேரும் ஒரே திசையில் பார்ப்பதுதான் திருமணம். ஒரே நோக்கத்தில் பார்ப்பதுதான் திருமணம். இதைத்தான் கலீல் கிப்ரான் குறிப்பிடுகிறார். அப்போது ஒருவன் சொல்கிறான், காதல் நிகழ்ந்து விட்டது, திருமணம் நிகழ்ந்து விட்டது, குழந்தைகளை பற்றி பேசுங்கள். அல் முஸ்தபா சொல்கிறார், உங்கள் குழந்தைகள் உங்கள் குழந்தைகள் அல்ல. இதை கேட்டதும் நமக்கு அதிர்ச்சி. ஏனென்றால் நம் குழந்தைகள் நம்மை போலவே இருப்பதில் நமக்கு ஒரு மகிழ்ச்சி. என்னை போலவே என் மகன் இருக்கிறான். உங்கள் குழந்தைகள் உங்கள் குழந்தைகள் அல்ல, அவர்கள் வாழ்க்கையின் ஏக்கங்கள். அவர்கள் உங்கள் மூலமாக வந்தார்கள், உங்களிலிருந்து வரவில்லை. நீங்கள் ஒரு கருவி மட்டுமே. எப்போது நீங்கள் கருவி என்று நினைக்கிறீர்களோ அப்போது அந்த குழந்தையை கையகப்படுத்த மாட்டீர்கள், உங்கள் ஆசையை திணிக்க மாட்டீர்கள், உங்கள் வேட்கையை அதன் மூளையில் புகுத்த மாட்டீர்கள். எப்படி ஒரு துணியிலே துணியை வைத்து வைத்து திணிக்கிறோமோ அப்படி அமுக்க மாட்டோம். அதைத்தான் அவர் சொல்கிறார். உங்கள் குழந்தைகள் உங்கள் மூலமாக வந்தவை. அவர்களுக்கு உங்கள் அன்பை கொடுங்கள், எண்ணத்தை கொடுக்காதீர்கள். சில பேர் தன்னுடைய லட்சியங்களை, நான் மருத்துவராக முடியாமல் போய்விட்டது, மகனாவது ஆகட்டும், நான் இந்திய ஆட்சி பணிக்கு செல்ல முடியாமல் போய்விட்டது, மகளாவது ஆகட்டும், இவையெல்லாம் நம்முடைய எண்ணங்களை அவர்கள் மீது திணிப்பது. அவர் சொல்லுகிறார், உங்கள் குழந்தைகள் நாளையை சிந்திக்கின்றன, ஆனால் நீங்கள் இன்று சிந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் அசையாத வில்லை போல இருங்கள், அவர்கள் பாய்ந்து செல்லுகிற அம்பை போல இருக்கட்டும். எத்தனை அற்புதமான வரிகள்! இப்படி குழந்தைகளை ஒருவர் வளர்க்க ஆரம்பித்தால் இந்த கழுத்தறுக்கும் போட்டி வருமா? தற்கொலைகள் நிகழுமா மதிப்பெண் கிடைக்கவில்லை என்று? பள்ளிக்கூடமே நந்தவனமாகி விடாதா? மாணவர்கள் ஒருவரை ஒருவர் நேசிக்க மாட்டார்களா? முதல் மதிப்பெண் வருகிற மாணவன் தேர்வுக்கு வரவில்லை என்பதற்காக எப்போதும் 2வது மதிப்பெண் பெறுகிறவன் மகிழ்ச்சியில் கூத்தாட மாட்டான் அல்லவா? அதற்குத்தான் அவர் உங்கள் குழந்தைகள் உங்கள் குழந்தைகள் அல்ல என்று குறிப்பிடுகிறார். ஒருவன் கேட்கிறான், கொடுப்பதை பற்றி கூறுங்கள். அல் முஸ்தபா சொல்கிறார், நீங்கள் பொருள்களை கொடுக்கும் போது கொஞ்சமாக கொடுக்கிறீர்கள், உங்களையே கொடுக்கிற போதுதான் அதிகமாக கொடுக்கிறீர்கள். நீங்கள் கொடுக்கும் போது அடுத்தவர்கள் கேட்காமல் கொடுப்பதுதான் மிகவும் உயர்ந்தது. நம்முடைய சங்க இலக்கியத்திலே வருகிறது, ஈயேன் என்பதில் இழிந்தன்று, ஈதல், அதாவது ஒருவர் கேட்கிறார்கள் ஆனால் கொடுக்க மாட்டேன் என்று சொல்வது இன்னும் இழிந்தது. கேட்பதை காட்டிலும் கொள்ளேன் என்று சொல்கிறார்களே, கொடுக்கிறோம் ஆனால் வேண்டாம் என்று சொல்கிறார்களே, அது இன்னும் உயர்ந்தது என்று. 4 விதமாக தருபவர்களை நான் பார்த்திருக்கிறேன். சில பேர் தருவார்கள், யாரிடமும் வாங்க மாட்டார்கள். அவர்களை மக்கள் நேசிப்பதில்லை. நிகழ்ச்சிக்கு வந்துவிட மாட்டேன் என்றுதான் நம்பிக்கொண்டிருந்தேன். ஒருவேளை அப்படி வராமல் இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்குமோ அப்படின்னு தோணுச்சு.
எனக்கு ஒரு ஷூட்டிங் இருந்துச்சு, நல்ல வேலையாக அது கேன்சல் ஆகிடுச்சு. அந்த ஷூட்டிங் படப்பிடிப்பு அவர் ஒரு பெரிய லிஸ்ட்டு வாசித்தார். எனக்கே அந்த லிஸ்ட்லாம் சத்தியமாக தெரியாது. யாராவது அப்படி ஞாபகப்படுத்துகிற போது தான் தெரிகிறது. எனக்கு பல இடங்களில் சொல்லியிருக்கிறேன், சினிமாவில் நடிக்கிறதுல எந்த பெரிய இன்ட்ரெஸ்ட்டுமே இல்லை. அப்படியா நடிக்கிற நாயே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அது முழுக்க முழுக்க நண்பர்களுடைய சில இந்த கேரக்டருக்கு உங்களை சினிமாவுக்குன்னு சில லாங்குவேஜெலாம் இருக்குது. எல்லாரும் கதை சொல்லும்போது உலகத்திலேயே இதுதான் சிறந்த கதை உள்ள படமாக வரப்போகுதுன்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது, உங்கள் கேரக்டர் தான் கமலஹாசன் கேரக்டரோட முக்கியமான கேரக்டரு அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. அப்புறம் படம் பார்த்தா நம்ம ஒரு 2 நிமிஷம் வருவாங்க. அதில் 20 நாள் ஷூட்டிங் நடத்தியிருப்பாங்க. அதில் நிறைய டைம் நமக்கு வீணாகுது. அதுவும் வாசிக்கிற ஒரு ஆளுக்கு ஒரு புத்தகத்தோடு போய் கேரவானில் நீங்கள் படுத்துருந்தீங்கன்னா உங்களால் ஒரு கதை கூட படிக்க முடியாது, ஒரு புத்தகம் ஒரு பக்கம் கூட படிக்க முடியாது. ஏன்னா எப்போ வேணாலும் அவங்க கூப்பிடுவாங்க. அது எப்படா கூப்பிடுவாங்க, எப்போ இந்த கதவு திறந்துடும்ன்றதுனால உங்களால் போய் படிக்கவே முடியாது. அது சினிமா என்னுடைய ஆகச்சிறந்த மீடியம் கிடையாது. சின்ன வயசிலிருந்து என்னுடைய அம்மாவிடம் கதை கேட்டு வளர்ந்த பையன் நான். நடுவில் வெள்ளைக்காரர்கள் கல்வியெலாம் வந்த பிறகு நம்முடைய மரபே, நம்முடைய ஆதி மரபே கதை கேட்கிற மரபு தான். அதற்கு அப்புறம்தான் வாசிக்கிற மரபு வந்தது. மறுபடியும் ஏதோ ஒரு வகையில் அந்த கதை கேட்கிற ஒரு இடத்திற்கு என்னுடைய குரல் சில பேரை உந்தி தள்ளி இருக்கிறது என்பது மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆனால் ஒருபோதும் ஒரு பட்டிமன்றம் மாதிரி கதை கேட்பது சிறந்ததா, கதை வாசிப்பது சிறந்ததா என்று என்னை யார் கேட்டாலும் கதை வாசிப்பது மட்டுமே சிறந்தது என்று எங்கு வேண்டுமானாலும் சொல்லுவேன். ஏனென்றால் ரீடிங், வாசிப்பு என்பது தனித்து ஒரு மனிதனுக்கும் அந்த டெக்ஸ்ட்டுக்கும் உள்ள தனிப்பட்ட உறவு. இப்போ நான் வாசித்த கதைகளை நான் சொல்வதற்கான காரணம், எனக்கு இப்படி ஒரு அனுபவம் ஏற்பட்டது. நான் ஜெயகாந்தனை படிக்கிற போது, நான் அசோகமித்ரனை படிக்கிற போது, நான் ஜி நாகராஜனை படிக்கும்போது என்னுடைய வாழ்க்கையில் நடந்த பல விஷயங்கள் அந்த வாசிப்பினூடாக புகுந்து போகும். ஒருவேளை என்னுடைய வாழ்க்கைக்கு நேர் எதிரான இன்னொரு வாழ்க்கையில் நீங்கள் இருந்திருந்தால் உங்களுக்கு அதே டெக்ஸ்ட் வேறு ஒரு அனுபவத்தை தரும். அதனால் இந்த கதை கேட்பதை விட கதை வாசிப்பது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்று நான் முதலிலேயே சொல்லிக் கொள்கிறேன். சரி, அப்புறம் ஏன் நீ கதை சொல்கிற என்று நீங்கள் என்னை பார்த்து கேட்கலாம். நம்ம கதையும் வாசிக்கல, கதையும் கேட்கல, என்னவோ ஒரு மாதிரியான மனநிலையில் 45 வருடங்களுக்காக நமது ரொம்ப ரொம்ப தமிழ்நாட்டில் மிக குறைவானவர்களே இலக்கியங்களை வாசிப்பதும் இலக்கியங்களை கேட்பதுமாக இருந்து விட்டார்கள். கிட்டத்தட்ட தமிழில் அதை சிறு பத்திரிகை சூழல் என்று சுருக்கி வைத்திருந்தார்கள். ஒரு சிறு பத்திரிகை பிரிண்ட் பண்ணால் ஒரு 300 பேர் படித்தால் அந்த சிறு பத்திரிகையை நடத்துகிற படைப்பாளிக்கு மிகப்பெரிய ஆறுதலாக இருக்கும், மிகப்பெரிய வெற்றியாக இருக்கும். ஆனால் 6 கோடி பேர் 7 கோடி பேர் இருக்கிற ஒரு தமிழ்நாட்டில் 300 பேர் ஒரு சிறு பத்திரிகையை வாசிக்கிறார்கள் என்பதே ஒரு எழுத்தாளனுக்கு பெருமிதமாக இருந்தது. ஆனால் தமிழில் அதற்கு நேர் எதிர்மாறாக ஏராளமான வணிக செய்திகளையும் சினிமா செய்திகளையும் மிக மோசமான பாலியல் கதைகளையும் வரட்டுத்தனமான வணிகத்தையும் உள்ளடக்கிய பத்திரிகைகள் தமிழ்நாட்டிலிருந்து வெளிவந்து கொண்டே இருந்தன. ஒரு கட்டத்தில் அவர்கள் பாவப்பட்டு பரிதாபப்பட்டு சீரியஸாக வாழ்க்கையை பற்றி எழுதி கொண்டிருக்கிற ஒரு எழுத்தாளனுக்கும் அவர்கள் பத்திரிகையில் ஒரு 4-5 பக்கத்தை ஒதுக்கி தந்தார்கள். எழுத்து சொல் எப்படி ஒரு மனிதனை பௌதீக சக்தி மாதிரி பிடித்து கொள்ளும் என்பதற்கு அவர்கள் ஒதுக்கி தந்த இந்த 4-5 பக்கங்களே சாட்சி. ஜெயகாந்தன் தன்னுடைய ஆகச்சிறந்த எல்லா கதைகளையும் ஆனந்த விகடனில் தான் எழுதினார். ஆனந்த விகடனில் கட்டுப்பட்டுத்தனமான பல பிராமண குடும்பங்களில் இருந்த பெண்கள் வீட்டுக்கு பயந்து டாய்லெட்டில் எடுத்துன்னு போய் ஆனந்த விகடனை படித்த ஏராளமான கதைகள் தமிழ்நாட்டில் உண்டு. பிரபஞ்சன் தன்னுடைய
ஆகச்சிறந்த கதைகளை ஆனந்த விகடனிலும் குமுதத்திலும் எழுதினார். ஆனால் ஒரு உவப்பு இல்லாமலேயே தான் பிரபஞ்சனுக்கு எல்லாம் இருந்தது. ஒரு முறை பிரபஞ்சன் சேலத்திற்கு ஒரு இலக்கிய கூட்டத்திற்கு போய் வருகிறார். போய் வரும்போது அவர் அந்த இலக்கிய கூட்டத்தில் பேசுகிற போது அவர் சொல்கிறார், தமிழ்நாட்டில் வருகிற குப்பை பத்திரிகைகளில் நாங்கள் எல்லாம் எழுத வேண்டியிருக்கிறது என்று சொல்கிறார். அவர் அப்படி சொல்லுகிற போது குமுதத்தினுடைய சப் எடிட்டராக பிரபஞ்சன் இருக்கிறார். கூட்டத்திலிருந்து ஒரு வாசகன் எழுந்து கேட்கிறார், அப்போ குமுதம் என்று கேட்கிறார். அது மகா முனிசிபாலிட்டி குப்பை என்று பிரபஞ்சன் பதில் சொல்கிறார். பிரபஞ்சன் சென்னைக்கு வருவதற்கு முன்னால் இந்த செய்தி குமுதம் ஆசிரியர் குழுவுக்கு வந்து விடுகிறது. அடுத்த நாள் 11 மணிக்கு பிரபஞ்சனை கூப்பிட்டு ஃபுல் எடிட்டோரியல் போர்டு உட்காந்து, நேற்று எங்கே சார் போயிருந்தீங்க என்று கேட்கிறார்கள். நேற்று சார் ஒரு யதார்த்தமாக பேசுகிறார், நேற்று சேலம் ஒரு இலக்கிய கூட்டத்துக்கு போயிருந்தேன். நேற்று ஞாயிற்றுக்கிழமை இல்லையா சார், அதனால் ஒரு இலக்கிய கூட்டத்துக்கு போயிருந்தேன்னு சொல்கிறார். அங்கே தமிழ்நாட்டிலிருந்து வருகிற பத்திரிகைகள்லாம் குப்பைன்னு சொன்னீங்களா என்று கேட்கிறார். ஆமாம் சொன்னேன் என்றார். குமுதத்தை பற்றி என்ன சொன்னீங்க என்று கேட்கிறார்கள். அது மகா முனிசிபாலிட்டி குப்பைன்னு சொன்னேன் என்று ஆசிரியர் குழுவிடமே சொல்கிறார். அப்படி ஒரு முனிசிபாலிட்டி குப்பையாக வருகிற உங்கள் மனதில் இருக்கிற குமுதத்தில் இனிமேல் நீங்கள் பணி செய்ய வேண்டாம் அப்படின்னு எங்கள் ஆசிரியர் குழு நினைக்குது என்று அவர்கள் சொல்லும்போதே பிரபஞ்சன் 14 நாள் வேலை பார்த்துக்கிற சம்பளம் கொடுக்க போகிறேன். அப்படி வெளியே வருகிறார். அப்போது ஒரு முழு ஆத்மாவோடு ஒரு முழு இதய சுத்திகரிப்போடு இவர்கள் இந்த பத்திரிகைகளில் எழுதவில்லை. ஆனால் இன்னொரு புறம் இப்படி பிரபஞ்சனும் ஜெயகாந்தனும் அசோகமித்திரனும் குமுதத்திலும் ஆனந்த விகடனிலும் எழுதின கதைகள் தான் உலகின் தமிழர்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் போய் சேர்ந்திருக்கிறது. ஒரு வகையில் வெகுஜனங்களை அது அடைந்திருக்கிறது. இப்போ நான்லாம் ரொம்ப பிடிவாதமாக ஒரு 20-25 ஆண்டுகள் எந்த வணிக பத்திரிகைகளிலும் எழுத மாட்டேன் என்கிற பிடிவாதமாக இருந்தேன். ஆனால் என்னுடைய கதைகள் ஆனந்த விகடனில் வர ஆரம்பித்த பிறகுதான் நான் பரவலாக எல்லோருக்கும் தெரிய ஆரம்பித்தேன். வேறு வழி இல்லை. அவ்வளோ சிக்கலான ஒரு சமூக சூழலில் நாம் இருந்திருக்கோம். ஒரு எழுத்தாளனாக நக்கீரெல்லாம் எனக்கு தெரிந்து 40 வருடங்களாக சூழலியல் செயல்பாட்டுகளில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறார். அவரே ஒரு ரஜினிகாந்த் படத்தில் நடிச்சிட்டார்னா கீழே இறங்கி போக முடியாது அவரால். அப்படி ஒரு மந்தை மனோபாவத்தை நம்முடைய மீடியாக்கள் நம்முடைய சினிமாக்கள் உருவாக்கி வைத்திருக்கின்றன. எழுத்து என்பது முழுக்க முழுக்க ஒரு தனி மனிதனுக்கும் ஒரு அந்த உரையாடலுக்கும் உள்ள தனிப்பட்ட விஷயம். நான் படித்து கொண்டே வருகிற போது பல இடங்களில் ஒரே ஒரு பக்கத்தை மட்டும் படிக்க முடியாமல் புத்தகத்தை மூடி என்னுடைய நெஞ்சில் மேல் வைத்து நெஞ்சு விம்ப விம்ப அழுதுருக்கிறேன். அது ஒரு கதை கேட்கிற போது அந்த அனுபவத்தை நீங்கள் அடைய முடியாது. எனக்கு மட்டுமே ஏற்பட்ட அனுபவம். நான் பல முறை சொல்லியிருக்கிறேன். வண்ணநிலவனுடைய எஸ்தர் என்று உலகின் மிக புகழ்பெற்ற ஒரு கதை இருக்கிறது. உலகம் முழுக்க ஒரு 50 பெஸ்ட் ஸ்டார் ஸ்டோரியை நீங்கள் வரிசைப்படுத்தினால் எஸ்தர் என்கிற அந்த கதைக்கு ஒரு இடம் இருக்கிறது. அந்த எஸ்தர் கதையில் திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு கிராமத்தில் எல்லோரும் ஊரை விட்டு போகிறார்கள். அவ்வளோ பஞ்சம், யாருமே அந்த ஊரில் இல்லை. ஆடு மாடுகள் எல்லாம் செத்து விட்டன. இருக்கிற ஆடு மாடுகளை அடிமாடுகளுக்கு விட்டு விடுகிறார்கள். ஊரே காலியாகிறது. வண்ணநிலவன் அந்த கதையை கடைசியில் எஸ்தர் சித்தியை ஊரிலேயே விட்டு போவதென்று முடிவானது என்று அந்த கதையை ஆரம்பிக்கிறார். அவ்வளோதான். இவ்வளவுதான். 2 வரி தான் அந்த தமிழ் உரைநடையில் இருக்கிறது. கடைசியில் எஸ்தர் சித்தியை ஊரிலேயே விட்டு போவது என்று முடிவானது என்கிற வரி தந்த விம்மல் 40 ஆண்டுகளுக்கு பிறகு எனக்கு இன்னமும் அடங்கவே இல்லை. அப்படி என்றால் அந்த பேக்ட்ராப் எனக்கு தெரியும். எஸ்தர் சித்தியை வீட்டிலேயே விட்டு போவதென்றால் அப்படியே வீட்டில் அனாதையாக விட்டு போவது, அவளுக்கு தண்ணி கொடுக்க, அவளுக்கு ஒரு வேளை கூழ் கொடுக்க, ஒரு வேளை கஞ்சி காய்ச்சி கொடுக்க அந்த வீட்டில் யாருமே இருக்க மாட்டார்கள். அவள் ஒரு காலத்தில் இந்த வீட்டில் எவ்வளவு பிரியமான மனுஷியாக இருந்தாள், எவ்வளவு முதன்மையான மனுஷியாக இருந்தாள். ஆனால் ஒரு பஞ்சம், ஒரு வறுமை ஒரு மனுஷியை இவ்வளவு பிரியமாகவும் இவ்வளவு
ஆளுமையோடும் இருந்த ஒரு மனுஷியை வீட்டில் அனாதையாக விட்டு போகச் சொல்கிறது. வீட்டில் ஒருவேளை எஸ்தர் சித்தியை அவர்கள் எல்லோரும் விட்டுவிட்டு ஒரு நடுராத்திரியில் அவர் தூங்கி கொண்டிருக்கும் போது வீட்டை காலி பண்ணிவிட்டு எங்கோ பிழைக்க போய்விட்டால் 2 நாட்களில் எஸ்தர் சித்தி பசியின் கொடுமையில் அந்த வீட்டுக்குள்ளேயே செத்து நாறுவாள் என்பது சொல்லப்படாத கதை. நண்பர்களே, எழுதப்பட்ட எல்லா கதைகளிலும் எழுதினதை விட அன்டோல்டாக சொல்லப்படாமல் ஒரு எழுத்தாளன் விடுகிற இடம் மகத்தானது. அந்த எல்லா மகத்துவத்தையும் ஒரு மனிதன் அடைய வேண்டும் என்றால் வாசிப்பு மட்டும்தான். இந்த செகண்ட் என்று ஒரு இடத்தை என்னால் சொல்லவே முடியவில்லை. முதல், செகண்ட், தேர்ட் என்று எல்லாவற்றுக்கும் வாசிப்பு மட்டுமே தேவைப்படுகிறது. நான் 10ஆம் வகுப்பு படிக்கிற போது எதேச்சையாக ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு பின்புலம் இருக்கும். எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா ஒரு டீச்சர். ஆனால் எல்லா ஆசிரியர்களையும் போலவே எங்கள் அப்பாவும் 2nd கிரேடு படித்ததோடு சரி, அதற்கப்புறம் புஸ்தகத்தை எடுத்து படிக்கவே மாட்டார். நீங்கள் நிறைய டீச்சர்ஸை பார்க்கலாம். நான் எம்ஏ எம்எட் முடிச்சிட்டேன், நான் எம்ஃபில் முடிச்சிட்டேன், நான் பிஹெச்டி முடிச்சிட்டேன் என்று சொல்வார்கள். ஒரு டீச்சர் என்பவர் தினந்தோறும் படித்து கொள்ள வேண்டும், தினந்தோறும் வாசிக்க வேண்டும், தினந்தோறும் படிக்க வேண்டும். இஸ் எ மாஸ்டர். ஒரு ஆசிரியரை குழந்தைகள் மாஸ்டர் என்று ஏன் அழைக்கிறார்கள் என்றால், ஒரு குழந்தைக்கு தெரியாத எல்லா தகவல்களும் அந்த ஆசிரியருக்கு தெரிந்திருக்க வேண்டும். என்னைக்கோ 30 வருஷத்துக்கு முன்னாடி நீ படித்த எம்ஃபில், நீ படித்த பிஹெச்டி அதோடு நின்று விட்டது. உலகம் அதற்கு பிறகு ஏராளமான தொழில்நுட்பங்களை, அறிவியல் வளர்ச்சியை, படைப்பு வளர்ச்சியை கண்டிருக்கிறேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஒரு பள்ளிக்கூடத்திற்கு அல்லது ஒரு ஊருக்கு பள்ளிக்கூடம் ஏன் தேவைப்படுகிறது? பள்ளிக்கூடம் ஒரு ஊருக்கு கண்டிப்பாக இருந்தாக வேண்டுமா? அல்லது நம்ம ரோட்டில் தினந்தோறும் பார்க்குற அந்த மஞ்சா வேன், புள்ள பிடிக்கிற வேன் மாதிரி இப்படி அப்படியும் போய் வருதில்ல, அதெல்லாம் ஒரு ஊருக்கு தேவைதானா என்று நாம் யோசித்து பார்க்கலாம். ஒரு ஊருக்கு பள்ளிக்கூடம் இருக்கிறது, விதவிதமான பள்ளிக்கூடங்கள் இருக்கிறது. அப்புறம் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் போய் வேனை ஏசி பண்ணுறான். காலையில் ஒரு குழந்தைய ஒரு ஏசி வேனில் ஏற்றி ஒரு ஏசி கிளாஸ் ரூமில் போய் படிக்க சொல்கிறான். ஒரு ஏசி கிளாஸ் ரூம்லேருந்து அந்த குழந்தையை விடுபட்டு சாயங்காலம் வீட்டுக்கு ஏசி வேனில் போய் ஏசி அறையில் இருக்கிற ஒரு குழந்தைக்கு இப்போ அந்த குழந்தை படித்து ஒரு ஆர்டிஓவாக வருது, ஒரு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் ஒரு முக்கியமான வேலைக்கு வருகிறார்கள். நீங்கள் ஒரு சாதாரண விவசாயியோ ஒரு மீனவரோ அவர்கிட்ட போய் ஒரு சர்டிஃபிகேட்டுக்காக நிற்கிறார்கள். இவன் உடம்புல இருந்து வர சுமலே அந்த குழந்தைக்கு பிடிக்காது. ஏனென்றால் வியர்வையை, மனித மேலிருந்து வீசுகிற நாற்றத்தை எதுவுமே தெரியாமல் ஃப்ரிட்ஜில் வைக்கப்பட்ட வெஜிடபிள் மாதிரி வளர்ந்த ஒரு குழந்தை. மனிதனுடைய ஸ்பரிசம், மனிதனுடைய அன்பு, மனிதனுடைய பேரன்பு எதையுமே தெரியாத ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸராக அந்த குழந்தை. இந்த சிக்கல் தான் இன்றைக்கு இந்தியாவில் பல ஐஏஎஸ் அதிகாரிகளிடம் நாம் பார்ப்பது. அப்படி இல்லை. ஒரு குழந்தை என்பது வெயிலில் நனைந்து, மழையில் நனைந்து, வெயிலில் காய்ந்து, அடிப்பட்டு, உதைப்பட்டு, அவமானப்பட்டு, பஸ்ஸு நெரிசலில் ஏறி இறங்கி, புத்தக பையை வச்சுக்கின்னு ஏறி இறங்கி தன்னுடைய ஸ்கூலை பார்த்து நடந்து போய் படித்து வந்து அனுபவம் பெற்ற ஒரு குழந்தைக்குத்தான் தன் சக மனிதனின் வலி என்னவென்று தெரியும். அதைத்தான் காலம் காலமாக எழுத்தாளர்கள், எந்த எழுத்தாளனாவது இப்படி ஒரு சொபிஸ்டிகேட்டட் லைஃப்பில் இருந்த பண்ணையார்களை பற்றியோ அல்லது ஐஏஎஸ் அதிகாரிகளை பற்றியோ அல்லது மிக உயர்ந்த பொறுப்பில் இருக்கிற மந்திரிகளை பற்றியோ, ஜனாதிபதியை பற்றியோ, பிரதமரை பற்றியோ ஒரு கதை எழுதியிருக்கிறானா என்று நீங்கள் யோசித்து பாருங்கள். ஏனென்றால் கதைகளுக்கு அப்பாற்பட்டவர்கள் அவர்கள். எழுத்தாளனை பொறுத்தவரையிலும் இந்த கேடரில் இருக்கிற யாரையும் அவன் ஒரு மனுஷனாகவே மதிக்கிறதில்லை. அவனுடைய உலகம் வேறு. அவனுடைய உலகத்தில் பாலியல் தொழிலாளிகள், திருடர்கள், பிட்பாக்கெட் அடிப்பவர்கள், விவசாயிகள், கூலி வேலை செய்பவர்கள், லாரியில் லோட்மேன்கள்,
இரவில் ஒரு இருட்டில் நின்று கொண்டு பாலியலுக்கு 5 ரூபாய்க்கு வரையா என்று கேட்கிற ஒரு பெண் தொழிலாளி, இவர்களே எல்லா உலகத்தில் இருக்கிற எல்லா படைப்பாளிகளின் ஆகச்சிறந்த கருப்பொருட்களாக இருக்கிறார்கள். ஏனென்றால் இவர்களை பற்றி எழுதுவதற்குத்தான் ஒரு எழுத்தாளர் வேண்டும், இவர்களை பற்றி சொல்வதற்குத்தான் ஒரு பேச்சாளர் வேண்டும், இவர்களின் மொழியை மொழிபெயர்க்கத்தான் ஒரு கவிஞன் வேண்டும் என்று நான் கருதுகிறேன். அனாதைகள் எப்படி தூங்குவார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா என்று இசை ஒரு கவிதை எழுதியிருக்கிறார். அந்த கவிதையில் அனாதைகள் தங்களுடைய இரு கைகளையும் தலைக்கு பின்னால் வைத்து ஒரு மாதிரியாக ஒருக்களித்து படுத்து தூங்குகிறார்கள். ஒவ்வொரு ஊரிலும் அனாதைகள் படுத்து தூங்குவதற்கு என்னென்ன இடங்கள் இருக்கின்றன என்று ஒரு கவிஞன் கண்டுபிடிக்கிறான். அவனுக்கு ஒரு ஏசி அறையிலோ ஒரு பெரிய பங்களாவுக்குள்ளோ நாம் எல்லாவற்றையும் நாம் ரொம்ப பெரிய யோகியங்கள் மாதிரி இன்றைக்கி மேடை போட்டு பேசுகிறோம். ஆனால் நாம் இந்த சமூகத்துக்கு செய்திருக்கிற தீமைகள் என்பது கொஞ்சம் நஞ்சம் இல்லை. முதல்ல ட்ரெடிஷ்னலாக மரபு ரீதியாக இருந்த நம்முடைய ஓட்டு வீடுகள், நம்முடைய கூரை வீடுகள், இது எல்லாத்தையும் நம்ம படித்து ஒரு வேலைக்கு வந்த உடனே அதை முதல்ல செஞ்ச விஷயம் அது எல்லாத்தையும் இடித்தது தான். அந்த எல்லா வீடுகளிலும் திண்ணைகள் இருக்கும். திண்ணை உள்ள ஒரு வீட்டில் வழிப்போக்கர்கள், பயணிகள் யார் வேண்டுமானாலும் போய் உட்கார்ந்து கொள்ளலாம். அவர்கள் என்ன ஜாதி, என்ன மதம் எதுவும் விசாரணைக்கு உட்பட்டது இல்லை. அந்த வீட்டில் இருக்கிறவர்கள் வெளியில் வந்து எட்டி பார்த்து விட்டு யாரோ ஒரு பயணி உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார் என்றால், காலையில் 11 மணி என்றால் ஒரு சொம்பு மோர் எடுத்து வந்து கொடுப்பாங்க. மத்தியானம் சாப்பிட்ற நேரத்தில் அவர் உட்காந்துக்கிறாருன்னா இவங்க சாப்பாட்டில் அவருக்கும் ஒரு பிளேட் சாப்பாடு உண்டு. இரவில் இவர்களை கேட்காமலே ஏந்த திண்ணையில் அவர் தூங்கிவிட்டு காலையில் எழுச்சி ஒரு காப்பி கொடுத்தாயி என்று சொல்லிவிட்டு காஃபி குடித்து விட்டு போவார். ஆனால் நம்முடைய வீடுகளின் அமைப்பையே நம்ம பெட்டி வீடுகளாக மாற்றிவிட்டோம். இந்த திண்ணையெல்லாம் உடைச்சி எடுத்துட்டோம். எல்லா வீடுகளும் செவ்வக வடிவில் கட்டப்பட்டு விட்டன. 3 கேட் போடுகிறோம். உள்ளே வந்து ஒரு கிரில் கேட் 2.5 லட்சம் 3 லட்சம் செலவு பண்ணி ஒரு தேக்கு கதவு. உலகத்தில் அந்த கதவை கடவுள் கூட வந்து திறக்க முடியாது, அப்படி ஒரு கதவு. அப்புறம் ஒரு காம்பவுண்ட் சுவர், அந்த காம்பவுண்ட் சுவருக்கு ஒரு இரும்பு கேட், உள்ள ஒரு பூட்டு வெளியே ஒரு பூட்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? என் வீடுறாது, என் பொண்டாட்டி என் புள்ள நாங்கள் மட்டும் வாழ்ந்துக்கிறோம், நாங்கள் மட்டும் சாப்பிட்டுக்கிறோம். நீ எக்கேடாச்சும் கிட்டு தொலை, உனக்கும் இந்த வீட்டுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஒரு பயணி இப்படி ஒரு வீட்டுக்குள்ளே நுழையவே முடியாது, இந்த வீட்டில் நின்று பிச்சை கேட்க முடியாது. எனக்கு கேரளாவில் நான் போன வருஷம் போன போது ஒரு மிகப்பெரிய வீட்டை திறக்க சொல்லி என்னை கூட்டின்னு போனாங்க. எனக்கு அது பெரிய வீடெலாம் தெரியாது, தெரிஞ்சிருந்தால் போயிருக்க மாட்டேன். அங்கே போனால் அப்படியே பயந்து நடுங்கிட்டேன் நான். அந்த வீடு 24 கோடி ரூபாயில் கட்டப்பட்ட வீடு. இந்தியாவில் தி பெஸ்ட் ஹோம் என்று அதற்கு அவார்டு கொடுத்திருக்கிறார்கள். அதனால் அந்த ஆர்கிடெக்ட் எங்களெல்லாம் கூப்பிட்டு ஒரு விருந்து கொடுத்தார். நான் சொன்னேன், இந்த வீட்டை நான் அடி மனதிலிருந்து வெறுக்கிறேன்னு பேசினேன். எல்லாரும் சொன்னாங்க அந்த வீட்டுக்காரர் ரொம்ப கஷ்டப்படுவாருன்னு. ஆனால் அவர் எனக்கு தான் பக்கத்தில் உட்காந்து எறா எடுத்து வச்சார். அவர் சொன்னார், பவானா நான் வந்து ஒரு கடையில் ஒரு சேல்ஸ் பையனாக வேலை செஞ்சவன், இன்றைக்கி துபாயில் இருக்கேன், தனிப்பட்ட முறையில் ஒரு ஷிப் வாங்கியிருக்கிறேன், நான் வந்தால் தங்குவதற்கு தான் இந்த வீடு கட்டியிருக்கிறேன். 8 பெட்ரூம் இருக்குது அந்த வீட்டில். அவரே வருஷத்துக்கு ஒரு நாள் தான், ஒரு மாதம் தான் வருவார், மீதி 11 மாதம் அவர் துபாயில் இருக்க போகிறார். இந்த 8 பெட்ரூம் உள்ள வீடு இந்த 11 மாதமும் பூட்டி இருக்க போகிறது. அப்போது மனித அகங்காரம் என்பது லிட்ரேச்சருக்கு, இலக்கியத்திற்கு முழுக்க எதிரான விஷயமாக இருக்குது. இப்படி 3 கேட் போட்டு நம்ம என்னடா பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தா, உள்ள ரூமுக்குள்ளே ஏசி போட்டு, பல வீடுகளில் ஏசி போடாமல் சில வீடுகளில் ஏசியும் போட்டு நாய் வளர்க்குறான். அது சௌரியமாக வச்சுக்கலாம், எந்த மனித நாயும் உள்ளே வராத அப்படின்னு 3 கேட்டு போட்டு உள்ள நாய் வளர்க்குறான். நாயோடைய வாழ்க்கை நடத்துகிறான். காலையில் 6 மணிக்கு வாக்கிங் கூட்டின்னு போகிறான், அதுக்கு பிஸ்கெட் வாங்கி கொடுக்குறான். அதெல்லாம் ஓகே, ஒரு சக ஜீவியை நீ நேசிப்பது என்பதை நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம். ஆனால் மனிதர்களே வரக்கூடாத ஒரு வீட்டை நிர்மாணிக்க நாம் கற்றுக்கொள்கிறோம். அப்போ இங்கே தான் ஒரு இலக்கியவாதியின் தேவை
தேவைப்படுகிறது ஒரு சமூகத்துக்கு. துரதிருஷ்டவசமாக நாம் படிக்கிற பாட புத்தகங்களில் இவ்வளவு ஆழமாகவும் அகலமாகவும் மனித வாழ்க்கை பேசப்படவில்லை. அது முழுக்க முழுக்க ஃபில்டர் பண்ணி, அது முழுக்க முழுக்க யாரோ பல அறிஞர்களால் அல்லது அறிஞர்கள் என்று சொல்லப்படுவர்களால் வடிவமைக்கப்படுகிறது. உதாரணத்துக்கு இந்திய சுதந்திர போராட்டத்திற்காக பாடுபட்ட வாஞ்சிநாதன் என்கிற வாஞ்சிநாதனை பற்றி நமக்கெல்லாம் புத்தகங்களில் ஒரு செய்தி இருக்கிறது. வாஞ்சிநாதன் ஆர்ட்ஸ் துறையை திருநெல்வேலியில் இயற்கையாக கொட்டுகிற குற்றாலத்தில் கொட்டுகிற அந்த பேர் அருவியில் இந்தியர்களும் வெள்ளைக்காரர்களும் ஒன்றாக குளிக்கக்கூடாது என்று ஆர்ட்ஸ் துறை ஒரு சட்டம் போட்டதாகவும், அதை பொறுக்க முடியாத பல பேர் திருவூலச்சீட்டு போட்டு 24 வயதே ஆன ஒரு வருடம் கூட திருமணம் முடிந்து ஆயிருக்காத நிலையில் வாஞ்சிநாதனுடைய பெயர் அதில் வருகிறது. வாஞ்சிநாதன் மணியாச்சி ரயில் நிலையத்தில் வைத்து மிக அருகில் ஆஸ்துரையை ஒரு அடி தூரத்தில் வைத்து தன்னுடைய துப்பாக்கியால் சுட்டு கொலை செய்கிறான். அந்த ரயில் நிலையமே பரபரப்பாக இயங்குகிற போது ஒரு கழிப்பறையில் போய் உள்ளே தாழிட்டுக் கொள்கிறான். தப்பிக்க முடியாது என்பது தெரிந்த பிறகு துப்பாக்கியை தன்னுடைய வாய்க்குள் வைத்து அதை மேல் நோக்கி வைத்து தன்னுடைய பிஸ்டனை அழுத்துகிறான். மூளை சிதறி வாஞ்சிநாதன் செத்துப்போகிறான். வாஞ்சிநாதன் மிகப்பெரிய தேச தியாகி என்று இன்றைக்கு வரையிலும் நீங்களும் நம் குழந்தைகளும் படித்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் சமீபத்தில் ரொம்ப நாட்களுக்கு முன்னாலேயே இதை பற்றியான மறுவாசிப்பு ஒன்று வந்திருக்கிறது. குழந்தைகளுக்கு இப்படி விவாதபூர்வமான கல்வியை ஒரு கல்வி அமைப்பு தர வேண்டும். நான் சொல்லித்தரேன், நான் என் டெக்ஸ்ட் புக்கில் இருக்குது, வாதியார் சொல்லுவார், அதை மட்டும் படி என்று சொல்வது அவர்களை ஒற்றைத்தன்மை உடையவர்களாய் மாற்றும். இந்த நாடு ஒற்றைத்தன்மை உடையதாய் மாற்றப்படுவதற்கு இப்படிப்பட்ட கல்வி முறைகள் எல்லாம் காரணமாக இருக்கிறது. இப்போது அந்த வாஞ்சிநாதனை பற்றியான இன்னொரு செய்தி இருக்குது, அது ரொம்ப முக்கியமான செய்தி. ஆஸ்துரை ஒரு முறை திருநெல்வேலியை சுற்றி வருகிற போது ஒரு அருந்ததியர் காலனி வழியாக அவருடைய சாரட் ஒரு ஜீப் வருகிற போது ஒரு அருந்ததிய பெண் பிரசவ வழியில் ரோட்ல நின்று துடித்து கொண்டிருக்கார். அவள் வீட்டுக்கு எதிரில் யாருமே அவளை கூட்டின்னு போகிறதுக்கு ஆள் இல்லை. அந்த காலனியே நின்று என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நிற்கிறார்கள். ஆஸ்துரை தன்னுடைய ஜீப்பை நிறுத்திட்டு ஆஸ்துரிய மனைவியும் ஆஸ்துரையும் சேர்ந்து அந்த பொண்ணை அந்த ஜீப்பில் ஏற்றி திருநெல்வேலி மருத்துவமனைக்கு கூட்டு வந்து அந்த அருந்ததிய பெண்ணை காப்பாற்றுகிறார்கள். அவளுக்கு அங்குதான் பிரசவம் நடக்கிறது. ஒருவேளை இந்த ஆங்கில ஆட்சி நீடித்தால் ஆஸ்துரை மாதிரியான ஒரு ஆள் திருநெல்வேலிக்கு எத்தனை நாள் கலெக்டராக இருந்தால் இந்த மாதிரியான ஜாதியற்ற ஒரு சமூகம் உருவாகிவிடுமோ என்கிற பயத்தில் வாஞ்சிநாதன் இந்த கொலையை செய்தான் என்று ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. நான் இந்த குற்றச்சாட்டை மெய் என்று சொல்லவில்லை, ஆனால் ஆதாரபூர்வமான குற்றச்சாட்டு. ஆயிரா வெங்கடாஜலபதி எல்லாம் இதை ஆய்வு செய்து எழுதியிருக்கிறார். ஆனால் இப்படி விவாதிக்கிற ஒரு கல்வி நம்முடைய டெக்ஸ்ட் புக்கில் வேணுமா வேண்டாமா என்று நான் நினைக்கிறேன். நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் ஒரு டீச்சர் சொல்லிக் கொடுப்பது மட்டும்தான் குழந்தைகள் ஏற்றுக்கொண்டும் என்றால் ஒரு விவாதபூர்வமான கல்வி, ஒரு கிரியேட்டிவான கல்வி அந்த குழந்தைகளுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பே இல்லை. ஒரு கிளாஸ் ரூமில் ஒரு டீச்சர் பாடம் நடத்துகிறார். பாடம் நடத்துகிற போது அசோகர் 1847ஆம் ஆண்டு தமிழ்நாடு முழுக்க இந்தியா முழுக்க இவ்வளவு மரங்களை நட்டார் என்று வகுப்பெடுக்கிறார். இந்த குழந்தை டீச்சர் சொல்லும் போதே ஃபோனை பெஞ்சு கீழே எடுத்துன்னு போய் கூகுளில் தேடுது. கூகுளில் தேடி எவ்வளோ மரம் நட்டார், அதில் எவ்வளோ மரங்களை கவர்மெண்ட்டே வெட்டிட்டு 3 வழிச்சாலை 4 வழிச்சாலைன்னு மாற்றிடுச்சு, எவ்வளோ மரங்கள் இப்போ இற்று விழுந்துருச்சு,
எவ்வளோ மரங்கள் ரீப்ளேஸ் பண்ணப்பட்டிருக்குது, எல்லாத்தையும் குழந்தை கண்டுபிடிச்சிருது. கூகுள் ஒரு டீச்சருடைய மூளையை விட அதிகமாக செயல்படுகிறது. அந்த டீச்சர் கிளாஸை முடிக்கிறதுக்குள்ள அந்த டீச்சருடைய மூளையை விட அதிகமான தகவல்களை அந்த குழந்தை சென்றடைந்து விடுகிறது. இப்போ நான் கேட்குறேன், அதுதான் தகவல்கள் எல்லாமே இந்த கூகுள் கிடைக்குதில்ல, கம்ப்யூட்டரில் கிடைக்குதில்ல, செல்ஃபோன்லேயே கிடைக்குதில்ல, அப்புறம் எதுக்கு சார் டீச்சர்? அவங்களுக்கு எதுக்கு சார் டிஏ? அவங்களுக்கு எதுக்கு சார் 1.5 லட்ச ரூபாய் சம்பளம், 1 லட்ச ரூபாய் சம்பளம் என்று நீங்கள் கேட்கலாம். ஆனால் ஒரு குழந்தையை சமூக பயம் உள்ள குழந்தையாக மனிதனாக மாற்றுவதற்கு ஒரு ஆசிரியரும் பெற்றோரும் மட்டுமே தேவைப்படுகிறார். 60 குழந்தைகள் இருக்கிற ஒரு வகுப்பறையில் காமாட்சி இங்க வா என்று கூப்பிட்டு 59 மாணவிகள் மத்தியில் அந்த குழந்தையின் தலையை கோதி 15 நாளைக்கு முன்னாடி அம்மா செத்துட்டாங்களே, யார் வீட்டில் சாப்பிட்ற என்று எந்த கூகுளும் கேட்காது, எந்த செல்ஃபோனும் கேட்காது. அப்போது ரத்தமும் சதையும் உணர்வும் உள்ள இன்னொரு மனுஷி, இன்னொரு டீச்சர் ஒரு குழந்தைக்கு தேவைப்படுகிறார்கள். ஆனால் இந்த கல்வி என்பது விவாதம் உள்ள, விவாதத்தை ஏற்படுத்தக்கூடிய, அவர்களை வேறொரு உலகுக்கு பயணிக்கக்கூடிய கல்வியாக இருக்க வேண்டும். துரதிருஷ்டவசமாக இதுவரையிலும் நாம் படித்து கொண்டிருக்கிற கல்வியில் ஒரு 60% கூட நாங்கள் சொல்லுகிற மாதிரியான கல்வி இன்னும் வரவில்லை. அதனால்தான் தொடர்ந்து எழுத்தாளர்கள் வகுப்பறைகளுக்கு வெளியே போங்க என்று குழந்தைகளை சொல்கிறோம். இது ஒரு வகையில் அராஜகம்தான். அரசாங்கம் வகுப்பறைகளுக்கு உள்ளே வாங்க என்று குழந்தைகளை கூப்பிடுது, நாங்கள் வகுப்பறைகளுக்கு வெளியே போங்க என்று சொல்கிறோம். ரெண்டு ஒன்று தான். வகுப்பறைகளுக்கு உள்ளே நீங்கள் 10% கற்றுக்கொண்டால் வகுப்பறைகளுக்கு வெளியே நீங்கள் 90% கற்றுக்கொள்ள முடியும். ஒரு சக மனிதனை கற்றுக்கொள்ளாமல், ஒரு சக மனிதனின் வாழ்க்கையை அறிந்து கொள்ளாமல், ஒரு சக மனிதனின் கிளாஸ் வர்க்கத்தை என்னவென்று உங்களுக்கு தெரிந்து கொள்ளாமல் 2-3 நாட்கள் வெளியில் போய் சொல்லி பொறுக்கிட்டு சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் வித்துட்டு திங்கக்கிழமை காலையில் ஸ்கூலில் வர வந்தால் நம்ம கூட படிக்கிற நம்முடைய சக மாணவன் என்று ஒரு குழந்தைக்கு உணர்த்தாமல் அந்த குழந்தையை வெறும் 8 பாடங்களை படிக்க வைப்பதில் ஒரு பிரயோஜனமும் இருக்கப் போவதில்லை நண்பர்களே. அப்புறம் இந்த கிரியேட்டிவான கல்வி, இந்த படைப்பூக்கமான கல்வி என்பது மிக மிக அவசியமாகிறது. ஒரு ஃபிசிக்ஸ் டீச்சர் பாடம் நடத்துகிறார். மேலே ஒரு கோடு, கீழே ஒரு கோடு போட்டு இணைக்கோடுகள் ஒன்றாக சேராது சொல்றார். 40 பேர் அந்த வகுப்பில் இருக்கிறார்கள். 39 பேர் அதை அப்படியே ஆமோதிக்கிறார். ஒரு குழந்தை எழுந்து ஏன் டீச்சர் சேராது என்று கேட்கிறார்கள். டீச்சருக்கே தெரியாது, ஏன்னா இணைக்கோடுகள் ஒன்றாக சேராதுன்னு மட்டும்தான் அவங்க படித்திருக்காங்க. அவங்களுக்கு இந்த கேள்வி புதுசாக இருக்கிறது. அல்லது ஒரு ஸ்டூடெண்ட் இதை கேட்க மாட்டான் என்று அவர்கள் உள்ளூர நம்புகிறார்கள். அவங்க உடனே போர்டில் 2 கோடு போட்டு இந்த கோடு மேலே போகுது, இந்த கோடு கீழே போகுது, இதை எப்படி ஒன்றா சேர்க்க முடியும் என்று கேட்கிறார். அந்த பையன் அதோடு விடுவதாக இல்லை. அவன் கேட்கிறான், இந்த கோடுகளை போர்டுக்கு வெளியே எடுத்துன்னு போங்க என்று சொல்கிறான். கோடுகளை போர்டுக்கு வெளியே எடுத்துன்னு போனால் நம்முடைய உலகம், நம்முடைய பூமி உருண்டையானது. பிரபஞ்சத்தின் ஏதோ ஒரு புள்ளியில் இந்த இணைக்கோடுகள் ஒன்று சேரும் என்று அந்த பையன் சொல்கிறான். அந்த பையன்தான் இந்த 39 பேரும் பிடி அசிஸ்டன்ட் ஆகிடுவாங்க, ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் ஆகிடுவாங்க, தாசில்தார் ஆகிடுவாங்க. அந்த ஒரு பையன் தான் விஞ்ஞானியாக மாறுவான். நாம் அந்த பையனைத்தான் சின்ன வயதிலேயே அவனுடைய கனவுகளைத்தான் ஏதோ ஒரு வகையில் கருக்கி விடுகிறோம். அப்போ ஒரு படைப்பூக்கமான கல்வி நமக்கு தேவைப்படுகிறது. துரதிருஷ்டவசமாக இந்த படைப்பூக்கமான கல்வி என்பது பாடப்புத்தகங்களில் மிக மிக குறைவாக இருக்கிறது. பாடப்புத்தகங்களை தவிர்த்து புத்தக கண்காட்சியில் கிடைக்கிற புத்தகங்களில் 90% அதுவாகத்தான் இருக்கிறது. இந்த தேர்ந்தெடுப்பு தான் முக்கியம். எந்த புத்தகம் எப்படி இருக்கும், அது வாசித்தால் எப்படி இருக்கும் என்பதை கேட்பதற்காக, அறிமுகப்படுத்துவதற்காகத்தான் நானும் நக்கீரனும் இங்கே வந்திருக்கிறோம். அதே மாதிரி நம்முடைய எல்லா டீச்சர்ஸ், தி பெஸ்ட் டீச்சர்ஸ் எல்லோரும் வகுப்பறைகள் தான் இருப்பார்கள் என்று நாம் தப்பாய் நினைக்கிறோம். என்னுடைய ஒரு பெஸ்ட் டீச்சர் கூட துரதிருஷ்டவசமாக என்னுடைய வகுப்பறைகளில் இருந்ததே இல்லை.
என்னுடைய வகுப்பறைகளில் நான் பார்த்த டீச்சர் மாதிரி உலகத்தில் நான் வாழவே கூடாது என்று நான் முடிவெடுத்திருந்தேன். ஏனென்றால் நான் 7வது படிக்கும்போது 50 ரூபாய் டியூஷன் ஃபீஸ் கட்டவில்லை என்பதற்காக ஒரு வாத்தியார் என்னை ஃபெயில் ஆக்கினார். எங்கள் +2 வகுப்பில் எங்களோடு படித்த எங்கள் சக மாணவிக்கு எங்கள் தமிழாசிரியர் இன்னொரு பொண்ணுக்கிட்ட கொடுத்து லவ் லெட்டர் கொடுத்தார். எங்களில் பல ஆசிரியர்கள் வாத்தியார் வேலை செஞ்சுட்டு சாயங்காலம் போய் டியூஷன் நடத்தினார்கள். எங்களில் சில ஆசிரியர்கள் ஃபைனான்ஸில் பார்ட்னராக ஆனார்கள். ஒரு பள்ளிக்கூடத்தில் இருக்கிற 10 வாத்தியார்களும் சேர்ந்து ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் நடத்தினார்கள். இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் இவர்கள் ஒருவரை கூட பின்பற்றக்கூடாது என்று நான் என்னுடைய மிகச் சின்ன வயசிலேயே முடிவெடுத்தேன். அப்போ உங்களுக்கு யார் சார் பெஸ்ட் ரைட்டர், உங்களுக்கு யார் சார் பெஸ்ட் டீச்சர் என்றால், என்னுடைய எல்லா பெஸ்ட் டீச்சர்களும் வகுப்பறைகளுக்கு வெளியே புத்தகங்கள் எழுதுபவர்களாக இருந்தார்கள், ஓவியம் வரைபவர்களாக இருந்தார்கள், இசை அமைப்பாளர்களாக இருந்தார்கள், சிற்பம் தீட்டுபவர்களாக இருந்தார்கள். இவர்களை என்னுடைய சின்ன வயதிலேயே நான் படிக்க ஆரம்பித்தேன். என்னுடைய 10ஆம் வகுப்பில் ஜெயகாந்தனின் ஒரு மனிதனும் சில எருமை மாடுகளும் என்கிற ராணிமுத்தில் வந்த ஒரே ஒரு நாவல் தான் என்னை எழுத்தாளனாக மாற்றியது. அந்த கதை எனக்கு தந்த பாதிப்பு, அந்த கதை எனக்கு ஏற்படுத்தின விவாதம், எனக்குள் ஏற்படுத்தின விவாதம், எனக்குள் ஏற்படுத்திய தர்க்கம் வாழ்க்கையை வேறு மாதிரியாக என்னை பார்க்க வைத்தது. ஆக நண்பர்களே, சின்ன வயதிலிருந்து உங்கள் குழந்தைகள் பாடப்புத்தகத்தை விட்டுவிட்டு ஒரு கதை புத்தகத்தை எடுக்கிற போது ஏதோ எலக்ட்ரிக் ஷாக் வந்த மாதிரி தயவு செய்து அலண்டு போகாதீர்கள். அந்த குழந்தை ஒரு புத்தகத்தை எடுத்து பிரிக்கிறது என்றால் இன்னொரு மனிதனை வாசிக்க ஆரம்பித்திருக்கிறது என்ற அர்த்தம். உங்கள் குழந்தை ஒரு புத்தகத்தை ஸ்பரிசிக்கிறது என்றால் அது நீங்கள் அல்லாமல் இன்னொரு மனிதனை தெரிய ஆரம்பித்திருக்கிறது என்ற அர்த்தம். நமக்கு கிடைத்திருப்பது ஒரே ஒரு வாழ்க்கை தான். இந்த மனித ஜீவனில் மனிதர்களுக்கு கிடைத்திருப்பது ஒரே ஒரு வாழ்க்கை தான். ஒரு புத்தகத்தை முழுமையாக நீங்கள் படிக்கிற போது நீங்கள் வாழாத இன்னொரு வாழ்க்கையை அந்த புத்தகம் உங்களுக்கு சொல்லித்தரும். நீங்கள் இந்த உலகத்தில் 100 புத்தகங்களை 20 வருடங்களில் படித்திருக்கிறீர்கள் என்றால் 200 பேரின் வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்திருக்கிறீர்கள் என்ற அர்த்தம். அது அவ்வளவு சுலபம் இல்லை. 200 பேரின் வாழ்க்கையை, ஒரு தலித்தின் வாழ்க்கையை, ஒரு பிற்படுத்தப்பட்டவனின் வாழ்க்கையை, ஒரு பிராமணனின் வாழ்க்கையை உங்களால் வாழ முடியாதென்றால் 3 பேருடைய ஒரு புத்தகங்களை படிக்கிற போது முழுக்க முழுக்க உங்களால் அதிலேயே வாழ முடியும். இந்த அனுபவத்தை கொடுப்பதற்கு உலகத்தில் புத்தகங்களை தவிர வேறு இன்னொரு விஷயத்தை என்னால் உதாரணத்துக்கு கூட சொல்ல முடியாது. அவ்வளவு ஒரு அற்புதம் இந்த அரங்குக்குள் வந்திருக்கிறது. உங்கள் குழந்தைகளை கூட்டின்னு போங்க. எப்போ பார்த்தாலும் குழந்தைங்களை ஷாப்பிங் கூட்டின்னு போகிறது, எப்போ பார்த்தாலும் குழந்தைங்களுக்கு டன்னாக சாக்லேட் வாங்கி கொடுக்கறது, எப்போ பார்த்தாலும் குழந்தைகளுக்கு 10 ட்ரெஸ்ஸு 100 ட்ரெஸ்ஸு என்று வாங்கி கொடுப்பது, இந்த அநாகரிகங்களிலிருந்து குழந்தைகளை விலக்குங்கள். அவர்களுடைய அறிவுக்கு, அவர்களுடைய மனதிற்கு இதமான ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் இதற்குள்ளே இருக்கிறது. அந்த புத்தகங்களை உங்கள் குழந்தைகளோடு பேச விடுங்கள். குழந்தைகளோடு அவர்கள் அப்புறம் பேசட்டும். நீங்கள் முதலில் அந்த குழந்தைகளோடு அந்த புத்தகங்களோடு பேசுங்கள். ஒருவேளை ஒரு சிகரெட் பிடிக்கிற அப்பாவை பார்த்து கொண்டு இருக்கிற ஒரு குழந்தைக்கு நாமும் சிகரெட் பிடிக்க வேண்டும் என்று தோன்றும். சின்ன வயதிலிருந்து ஒரு புத்தகம் படித்து கொண்டிருக்கிற அப்பாவையோ அம்மாவையோ பார்க்கிற ஒரு குழந்தைக்கு அப்பா மாதிரி அம்மா மாதிரி நாமும் புத்தகங்களை படிக்க வேண்டும் என்று தோன்றும். அப்படி ஒரு அற்புதமான சூழலை இன்றைக்கு நாகப்பட்டினம் மாவட்டம் இந்த புத்தக அரங்குக்குள் கொண்டு வந்திருக்கிறது. தயவு செய்து புத்தகங்களை உங்கள் குழந்தைகளுக்கு அறிமுகப்படுத்துங்கள். ஒருவேளை அது உங்களுக்கு மன ரீதியாக பிடிக்கவில்லை என்றால் அட்லீஸ்ட் அமைதியாக இருங்கள். குழந்தைகளே தங்களுடைய உலகத்தை தேர்ந்தெடுத்துக் கொள்வார்கள். நன்றி. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.